ஒரு மாதம் முழுவதும் நல்ல சிந்தனைகளோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இறை சிந்தனையோடு தத்துவ ஆராய்ச்சியும் கூடி பக்தியோடும் கலந்து நம்முடைய எண்ணங்களெல்லாம் நிரம்பி வழியும்படியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த ஒரு மாதம் இங்கு சத்சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார், மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி அப்படின்னு. அதாவது அவருடைய உயர்ந்த விபூதிகளையெல்லாம் சொல்லும்போது, தன்னுடைய பிரபாவங்களையெல்லாம் சொல்லும்போது, எதெல்லாம் உலகத்தில் சிறந்ததோ, மிருகங்கள்னு எடுத்துக்கிட்டால் கஜேந்திரன், இந்திரன், சிங்கம், இப்படி ஒன்று ஒன்றுக்கும் எது உயர்ந்ததோ அந்த உயர்ந்ததெல்லாம் தன்னுடைய சக்தியின் வெளிப்பாடு, தன்னுடைய பிரபாவத்தின் வெளிப்பாடு என்று சொல்லும் பொழுது, மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்கிறார். மாதங்களில் மார்கழி என்று சொல்லும் பொழுது இந்த மாதமானது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் போல. பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பது ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அனுபவமும் கூட. 4-4:30 மணிக்கு எழுந்துட்டாங்கன்னு சொன்னால் அன்று முழுக்க அவங்களுக்கு சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. அதோட தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு அதுதான் நல்ல நேரம். இல்லை தியானம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மிக உயர்ந்த ஒரு நிலைமை, மனது அமைதியாக இருக்கக்கூடிய நிலை. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பனியோடு சேர்ந்து ஓசோன் கீழே இறங்கி வர்றதுனால அதிகாலையிலேயே பெண்களெல்லாம் கோலம் போடுவதற்காக வெளியில் அந்த பயனை அனுபவிக்கிறார்கள். எல்லாம் விஞ்ஞான ரீதியாக இந்த மனிதர்கள் எவ்வாறு இயற்கையிலிருந்து நன்மைகளை பெறுவது என்பதை யோசித்து அதற்கு உள்ள ஒரு சடங்குகளையும் காரியங்களையும் பெரியோர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே இந்த மார்கழி மாதம் மிகச்சிறந்த ஒரு மாதம். நமக்கு ஆண்டாளை, மார்கழின்னு சொன்னால் ஆண்டாள் தான் ஞாபகம் வரும். திருவாடிப்பூரத்து சகத்துவித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புது நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, இன்றோ திருவாடிப்புறம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்றாத வாழ்வான வான்போகந்தன்னை இழந்து ஆழ்வார் திருமலராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சிறுமி ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்துவார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்புதற்கு உண்டு, 5 குடுக்கு ஒரு சந்ததியாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளே பக்தியுடன் நாளும் அழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்ட்டு ஆண்டாளை தொழுதுவிட்டு தான் அந்த 30 பாசுரங்களையும் பாடி அதனுடைய பொருளை உள்வாங்கி கொண்டு எண்ணங்களை எல்லாம் இறை சிந்தனையிலேயே லயிக்க வைத்திருப்பதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் நீங்கி மனது தூய்மை பெறும் பொழுது நாம் இந்த விசாரணையை தத்துவ ஆராய்ச்சி செய்ய முடியும். பக்தி என்பது பக்திக்காகவே இல்லை என்பது கோட்பாடு. சிலர் பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் பக்தியே போதும், அதுவே இறைவனை அடையலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை நாம் ஐயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் தெளிந்து வருவது வரைக்கும் அவர்கள் வழியிலே அவர்கள் போகட்டும். நமக்கு பக்தி அத்வைதிகளுக்கும் வேதாந்திகளுக்கும், வேதாந்தம்னு சொன்னாலே அது துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் 3க்கும் பொதுவாக வேதாந்தம்ங்கிற ஒரு பிரயோகம் இருக்குது. வேதாந்தம்னு சொன்னால் வேதத்தின் அந்த பகுதி, அதாவது பொதுப்படையான பொருள், நேர்பொருள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா வேதம்ங்கிற தொகுதியில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய தத்துவ விசாரணை உள்ள பகுதி அது. அதனால் வேதாந்தம் வேதத்தின் அந்தம் என்று சொல்லலாம். இன்னொன்று அதனுடைய தாத்பரியம், லட்சிய பொருள் என்னவென்றால் வேதம் அந்தமடைகிறது. வேதம் என்றால் அறிவு. இந்த உலகை பற்றி
நாம் பல எண்ணங்களை வைத்திருக்கிறோம். இந்த உலகை உண்மை என்கிற ஒரு கருத்து நமக்கு இருக்கிறது. காலங்காலமாக இந்த உலகம் உண்மை என்றே கருதி வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆராய்ச்சியினாலே இந்த அறிவானது வெளிப்பொருள்கள் இல்லவே இல்லை, அது மித்தை, இல்யூஷன், அப்படி பொருளே ஒன்றும் வெளியிலே கிடையாது, இருப்பது ஆத்மா மட்டும்தான் அப்படின்னு போகும்போது அறியறதுக்கு அங்கே பொருளே இல்லை. வெளியில் பொருள் இருந்தால் தான் அறிய முடியும். ஆக அந்த அறிவு அறிவதற்கு வேலையே இல்லை, அறிவு அந்தமடைந்து விடுகிறது. ஆகவே அந்த நிலையில் பார்க்கும் பொழுது வேதாந்தம் என்று சொன்னால் நிஷ்பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்பது ஒன்று இல்லவே இல்லை, அறிவதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை, அறிவு தானாகவே அடங்கி விடுகிறது, என் வடிவாகவே என் சொரூபத்திலேயே லயித்து விடுகிறது, அது வெளியிலே புறம்போவதற்கு அங்கு தேவையில்லை என்கிற ஒரு பொருளிலே வேதாந்தம் என்று சொல்வார்கள். இதுதான் முடிவான தத்துவம். இந்த வேதாந்தமும் நான் முன்பு சொல்லியது போல் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், இது குறைக்க முடியாது. அது பவரில் இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு அன்னைக்குள்ள பாடல்களை பாடுற வழக்கம் உண்டா இல்லையா? எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது விசேஷம். மார்கழி மாதம்னு சொல்லும்பொழுது திருப்பாவையும் திருவம்பாவையும், இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி 20 பாட்டு திருவம்பாவை முடிஞ்ச பிறகு திருப்பள்ளி எழுச்சி, அதை சிந்திக்கிறது முறையாகவும் இருக்கும். அதில் நிறைய தத்துவ கருத்துக்கள் இருக்குது. வெறும் பக்தி மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களெல்லாம் அதுக்குள்ளே பொதிந்து இருக்கிறதுனால அதை பற்றி விசாரிக்கலாம். இன்று 27வது நாள் மார்கழி மாதம். கூடாரை வெல்லும் கோடாரவல்லின்னுட்டு சொல்லுவாங்க பொதுவாக வழக்கத்தில். கோடாரவல்லி இல்லை, கூடாரை வெல்லும்னுட்டு இந்த பாசுரத்தில் முதலடி இருக்கிறதுனால கூடாரை வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஒரு மாதமும் இறை சிந்தனையில் இருக்கணுங்கிறதுக்காக பெண்களெல்லாம் விரதம் இருக்கிறாங்க. நோன்பு இருக்கிறதுன்னு சொன்னாக்கா உடலை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஆத்மா, இறைவன், இதை பற்றிய சிந்தனை தான். அதற்காக உணவு, உடை எல்லாவற்றிலுமே ரொம்ப அடக்கமாக, படாடோபம் இல்லாமல் அமைதியாக, ரொம்ப எளிமையான உணவு, உடை உடுத்துறதும் நாங்கள் ஆபரணங்கள்லாம் அணியறதில்ல, அந்த மாதிரி ஒரு எளிய வாழ்க்கை. இதெல்லாம் குறைச்சோம்னு சொன்னால் மனசு உள்நோக்கி பாகும். இல்லாட்டி இதெல்லாம் அந்த அலங்காரங்களோடு இருந்து உணவு எதை வேணாலும் சாப்பிட்றதுன்னு சொன்னாக்கா மனசு வெளிநோக்கி தான் போகும். ஆத்ம ஞானம் அடையிறதுக்கு முக்கியமான ஒரு ஹேது என்னன்னு சொன்னாக்கா எண்ணங்கள் உள்நோக்கி போகணும், விசாரணை உள்நோக்கி போகணும். நம்ம வெளியிலே இருக்குது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம். மனசு வெளியே போய் வெளிப்பொருள்கள்லேயே சத்தியங்கிற பாவனையிலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால அதுலேயே போய் லயிக்குது. அப்படியே இருந்துன்னு சொன்னாக்கா பொய்ப்பொருள், அது இல்லாத பொருள். அது உலகங்கிறது நித்திய பொருள் அல்ல, அநித்திய பொருள். அது மாயையினால் ஏற்பட்டக்கூடிய ஒரு தோற்றம். அதுக்கு இருப்பு, நித்திய இருப்புங்கிறது அதுக்கு கிடையாது. அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு நம்ம சுகம் வெளியில் இருக்குதுன்னுட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படி போகாமல் மனசை திருப்பணும்னு சொன்னாக்கா விரதம் அதுக்காக தான் விரதம் இருக்கிறதோட தத்துவமே என்னான்னு சொன்னால் புறப்பொருள்கள் தான் நாட்டம் இருக்கக்கூடாது. அந்த ஐம்புலன்களும் வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே திரும்பி இருக்கணும். அதாவது நம்ம அத்வைதத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை அனுபவம் நமக்கு என்ன வேணும்னு சொன்னால், நான் இந்த உடம்பு இல்லைங்கிறத தீர்மானம் பண்ணணும். நான் இந்த உடம்புன்னுட்டு நமக்கு எண்ணம் இருக்கிற வரைக்கும் ஞானங்கிறது நமக்கு வரவே வராது. விசாரணை பண்ணி இந்த உடம்பு பொய், இது மித்தையானது, நான்கிறது இந்த உடம்பு இல்லை, நான்கிறது ஆத்மா, எங்கும் நிறைந்த அந்த பொருள் தான் நான், எக்காலத்தும் இருக்கக்கூடியது, தோற்றம் மாற்றம் அழிவு என்பது இல்லாமல் இருக்கக்கூடியது. இந்த உடம்புங்கிறது தோற்றம் மாற்றம் அழிவுக்கு உட்பட்டது. எங்கேருந்தோ வந்தது, எங்கேருந்தோ போகும். அதோடைய இயல்பே தான், வர்றதும் போகிறதுமாகவே தான் இருக்கும். இறைவனை சொல்லும்போது போக்கும் வரவும் இல்லா புண்ணியனேன்னு மாணிக்கவாசகர் சொல்வார். ஆனால் இதெல்லாம் இந்த உடம்பு போக்கும் வரவும் உள்ளது. பிறந்து குழந்தையாகி வாலிபமாகி முதியவனாகி வியாதி இதிலெல்லாம் அடிபட்டு அழிந்து போகும், மறுபடியும் ஒரு பிறப்பெடுக்கும். இதுக்கு தான் வேலை இந்த உடம்புக்கு. அது அஸ்தாவுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறது. தேகம் பிரதக்கிருத்திய சிதி விஸ்ராமி திஷ்டதி அதனைவ சுகி சாந்தி பந்தமுக்தோ பவிஷ்யசி.
உனக்கு முக்தின்னா என்னன்னு சொன்னால், தேகத்தை ஆன்மாவிலேருந்து பிரித்து தனியாக எடுத்து தேகம் பிருதக்கிருத்திய சிதி விஸ்ராமி திஷ்டதி, அந்த ஆன்மாவில் இளைப்பாறினால் நம்முடைய மனமானது இந்த உடம்பு பொய் அப்படிங்கிறத திடமாக அறிந்து கொண்டு, கற்பனை பண்ணக்கூடாது, அறிந்து விசாரித்து அடைந்து எது உண்மையான பொருள், நிலையான பொருள், நித்தியமான பொருள், மாறாத பொருள், அழியாத பொருள், சுகமே வடிவான பொருள், அறிவே வடிவான பொருள் அப்படின்னுட்டு தீர்மானம் பண்ணி அந்த ஆத்மாவை நான் அப்படின்னா அதிலேயே அந்த மனசு நிற்கணும். எல்லாம் நம்ம மனசை வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. மனசும் பொய் தான். ஆனால் அந்த மனசை வச்சு பொய்ப்பொருளை பொய்ன்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு மனசு வேணும் நமக்கு. ஏன்னா ஆன்மாவுக்கு இந்த விசாரணைலாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, மனசு தான் செய்யணும். ஆனால் மனசுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியது அந்த ஆன்ம ஒளி. அந்த ஆன்ம ஒளியில் இந்த மனசானது விசாரணை செஞ்சு இந்த தீர்மானத்துக்கு வந்துன்னு சொன்னால், அதுனைவ சுகி சாந்தோ பந்தமுக்தோ பவிஷ்யது, அந்த நிமிஷத்துலேயே நீ பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து விடுகிறாய் அப்படின்ட்டு அஷ்டாவக்கரர் சொல்லுவார். அதனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நாட்டத்தை நம்ம குறைக்கணும். அது சாதாரணமாகவே வழக்கத்திலேயே அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் ரொம்ப ருசியான பொருட்கள் சாப்பிட்றதுன்னு இருக்கக்கூடாது. அதாவது ஊட்டமான பொருட்கள் சாப்பிடணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு வச்சுக்க வேண்டியதான், உடம்பு இல்லாமல் இருக்க முடியாது. ஞானம் வேணும்னா உடம்பு வேணும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்ன்ட்டு திருமூலர் சொல்கிறது போல் இந்த உடம்பு வேணும். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். அதுக்காக அதை காப்பாற்றிக்கிறதுக்காக, அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக, அதுக்கு வலிமை இருக்கிறதுக்காக சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட்ணும், சுவையாகவும் சாப்பிடணும். ஏன்னா சுவை இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா இயற்கையிலேயே இந்த 6 சுவைகளையும் அனுபவிக்கக்கூடிய நிலையில் தான் இந்த உடம்பே படைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு வேண்டிய சுவைக்கு வேண்டியதை கொடுக்கணும். ஆனால் சுவையிலேயே நாட்டமாக இருக்கக்கூடாது. சுவை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் இல்லாத அளவுக்கு சுவை இருக்கணுமே தவிர, இந்த சுவை எனக்கு பிடிக்குது அதனால் நான் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடக்கூடாது. வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடணும்னு சொன்னாக்கா சுவையும் இருக்கணும். அப்போ அதை பக்குவமாக செய்யணும், செஞ்சு சாப்பிடணும். அந்த சாப்பாடு எதுக்கு இருக்கணும்னு சொன்னாக்கா சாத்வீகமான உணவாக இருக்கணும். உடம்பை வளர்க்கணும். அது உடம்பை வளர்க்குறதோட ஊரையும் வளர்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் கட்டுப்பாடுகளோட நியமங்களோட ஒரு மாதத்துக்கு முஸ்லீம்கள்லாம் கூட இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு முன்னாடி 40 நாள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதே போல் நம்ம இதில் இருக்குது. ஆனால் அவங்க போல் கட்டுப்பாடோடு நம்ம இருக்கிறது இல்லை. யாரோ ஒரு சிலர் வேணால் இருக்கிறாங்க தவிர நம்ம பாக்கி பேரெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதில்ல. இருந்தாக்கா ரொம்ப நல்லது, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தாங்க. மார்கழி மாதம் ஒரு சிறப்பான மாதம். அதில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அதாவது இறைவன் முதல்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, இந்த பெண்கள் முதல்ல பெண்கள்னு சொன்னாக்கா இது பெண்களுக்காக உள்ளது. பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னா பெண்களை தான் கூப்பிட்டு சொல்லுது. அதனால் ஆண்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற போல் சிலர் யாராவது நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லை. நம்ம தத்துவ ஞான நூல்களின்படி நம்ம எல்லாருமே, எல்லா உயிர்களுமே பெண்கள் தான். ஆண்டவன் ஒருத்தந்தான் ஆண், அவன் ஒருத்தந்தான் ஆண், நம்ம எல்லாருமே பெண்கள் தான். ஆண் பெண்கிற வித்தியாசம்லாம் இதில் கிடையாது. இந்த இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பெண்கள் தான். அந்த பெண் தன்மை தான் நம்மக்கிட்ட இருக்கணும், ஆண் தன்மை நம்மக்கிட்ட இல்லை. அந்த ஆண்மை புருஷாகாரம்னு சொல்லக்கூடியது இறைவன் ஒருவன்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது போல் தத்துவமே. இந்த மீராபாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. மீராபாய் கொசைன்னுட்டு ஒரு பெரிய ஞானி. அந்த ஞானி அவர் பக்கத்து ஊரில் வந்திருக்கிறாருன்ட்டு பார்க்குறதுக்காக மீராபாய் போகிறாங்க. எந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ சங்கராச்சாரியார் இருந்தாங்க, அடியாள் கணக்காக 10 பேர் இருப்பாங்க. அது கூட்டம் சரியாக நடந்துக்க மாட்டாங்க, அவருக்கு மேலே பட்டு அவருக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்கங்கிறதுக்காக அந்த மாதிரி பாடி கார்ட்ஸ் கணக்காக வச்சுருக்கிறது வழக்கம்தான். அதுபோல் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. அப்போ அந்த அம்மா போகும்போது வாசல்லையே நின்றுக்கிட்டு நீ உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். ஏன்னு கேட்டாக்கா, நீ பெண்ணு, அவர் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார், அதனால் நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கலுக்குன்னு சிரித்தாலாம். என்ன ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரிஞ்சு ஆண்னா ஒருத்தந்தான், பாக்கி எல்லோரும் பெண்கள், இன்னொரு ஆண் இன்னொருத்தர் இருக்காருன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே இதை போய் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னோடனே அவர் உடனே இந்த தத்துவம் தெரிஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க,
அதனால் வந்து அவங்கள வந்து உள்ளே விடு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அந்த அம்மா வந்தவுடனே அவங்களுக்கு அவர் நமஸ்காரம் பண்ணதாக ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு எல்லாமே இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை, அதாவது தத்துவ ரீதியாக அத்வைத ரீதியாக வரும்போது நாம் வேறு இறைவன் வேறு இல்லை. அந்த அனுபவம் எல்லாருக்கும் எப்போதுமே நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் அதை பொதுவாக நம்ம பேசும்போது அந்த மாதிரி பேச முடியாது. இப்போ வந்து கொஞ்சம் கலந்து தான் பேசணும். முழுக்க வந்து பரிபூர்ணமாக அத்வைதத்தை தான் பேசணும்னு சொன்னாக்கா இங்கே ரொம்ப பேருக்கு புரியாது. ரொம்ப குறிப்பாக ஒரு சிலருக்கு மட்டும் இதில் பரிச்சயம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால் கொஞ்சம் நம்ம கலந்து தான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆனால் பேசுகிறது எல்லாம் பொய், அதை மட்டும் வச்சுங்க. எது பேசினாலும் பொய் தான், எதுவுமே இல்லை, எல்லாமே பொய்யின பிறகு இப்போ உங்களை வந்து நீங்கள் ஏதோ உங்களை சத்தியம்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நின்று பேசுகிறேன்னா அதோட பைத்தியக்காரத்தனை வேறு ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாருமே பொய் தான். நம்ம எல்லாருமே பொய்யா இருக்கும்போது இதில் என்னத்தை பேச வேண்டியிருக்குது? என்ன பேசினாலும் பொய்யாக தான் இருக்கும், மௌனம்தான். அதுக்காக தான் அந்த முதல்ல சொல்லும்போது திருவிளையாடற் புராணத்தில் சொல்லும்போது கல்லாரில் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கமுதம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய். அது எப்படி இருக்குது? வாக்கினாலும் சொல்ல முடியாது. ஏதோ வாச்சை நிவர்த்தந்தை அப்பிராப்பிய மனசா சகன்னுட்டு வேதங்கள் சொல்கிறது போல் அதுக்கிட்ட இது போகவே முடியாது. மனசை இங்கே போகவே முடியாது. போயிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னுட்டு திரும்பி வந்துட்டு தான். அதை போல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அது. அந்த நம்முடைய அது வந்து இறைவனுடைய நிலை அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது வந்து பக்தி பூர்வமாக நினைக்கிறோம். உண்மையிலேயே அதுதான் ஆராய்ந்து பார்த்தோம்னால் அதுதான் நம்முடைய நிலை. அந்த நிலை தான் நம்முடைய நிலைன்ட்டு உணரும் பொழுது அங்கே இறைவன்னு தனியாக ஒரு தத்துவத்துக்கு வேலையே கூட இல்லை. பட் அது வந்து இப்போ இருக்கிற நிலையிலே எல்லாருக்கும் இந்த தத்துவம், இந்த செய்தியே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்கும். அது வந்து ஏதோ நாத்திகவாதம் போல் கூட இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றி ஆனால் கொஞ்சம் அப்பப்போ சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இதுதான் அறுதியான உண்மை. அந்த நிலையில் நம்ம ஆராய்ச்சி செய்வோம். அப்படி செய்யும்போது தான் இந்த பெண்களெல்லாம் விரதம் இருக்கிறாங்க. அப்போ ஒன்றும் வேணான்னு இருக்காங்க. என்ன வேணும்னா பறை கொடுன்னு கேட்குறாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமீனு நேரில் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்த ஓபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே வருவான் நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க முதல் பாட்டில். இப்போ இந்த 27ஆவது பாட்டில் அந்த பறையை வாங்குகிறாங்க. பறை தருவான்னு நம்பியே இருந்து விரதம் இருந்தாங்க, கட்டுப்பாடோடு இருந்தாங்க. இப்போ இந்த 27ஆவது பாசுரத்தில் வந்து முடிகிற இதில் மாதம் முடிகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவர்கிட்டேருந்து என்னென்ன அவங்க கேட்டாங்களோ அதெல்லாம் அவருக்கு கிடைச்சிட்டுது. அதை சொல்லி பாடுறாங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இறைவனுக்கு வந்து வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு கிடையாது. இப்போ நம்ம பக்தியில் பேசுகிறோம். இறைவன்கிற ஒரு தத்துவம் தனியாக, ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கிறதாக கற்பனை பண்ணிட்டு பேசுகிறோம். ஏன்னா மாயை பிரம்மங்கிற தத்துவம் வந்து மாறாத தத்துவம். அதுக்கு செயலற்றது. அதுக்கு எந்த செயலும் வேண்டியது. ஏன்னா அது பூர்ணமாக இருக்கக்கூடியது. பூர்ணமாக இருக்கக்கூடியதுக்கு எதுக்கு என்ன செயல் வேணும்? எல்லாம் பரிபூர்ண திருப்தியில் நான் இருக்கிறேன்னா எனக்கு என்ன வேணும்? நான் எதுக்காக வெளியில் போக போகிறேன்? எனக்கு பசியே இல்லை, நான் சாப்பிட போகிறேன்னா? எனக்கு வந்து எல்லா காட்சிகளும் இறை காட்சியாகவே தெரியுது, திருப்தியாக இருக்கிறேன். அதனால் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதில்லை. இப்படி இடித்து வச்ச புளின்னு சொல்லுவாங்களா, அது போல் நான் அப்படியே இருப்பேன். எனக்கு எந்த விதம் செயலும் இல்லை. அந்த மாதிரி ஒரு செயல் இல்லாத இது தான் வந்து அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியது. ஆனால் அந்த பிரம்மம் வந்து இப்போ இன்றைக்கி இந்த உலகம்னு பார்க்குறோம் இல்லையா, உண்மையில் பார்த்தாக்கா அந்த பிரம்மம் தான் இது அனைத்தும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு வந்து உலகம்னு தெரியுது. நான்னுட்டு ஏதோ ஒரு தனியாக ஒரு వ్యక్తి, நீன்னுட்டு ஒன்று, அவன் அவள் அது இது மரம் மட்டை மலை காடு கடல் இப்படி எல்லாம் தனித்தனியாக நமக்கு தெரியுது. இப்போ தெரிகிறத வந்து இல்லைன்னு சொன்னாக்கா யார் ஒத்துக்க போகிறா? இப்போது விசாரணை பண்ணி ரொம்ப புத்திசாலித்தனமாக அது விசாரணை பண்ணணும், புத்தி இருக்கணும். புத்தி வந்து விசாரணை பண்ணும்போது தான் அந்த உண்மை தெரிய வரும். அதுவும் உடனே தெரியாது, தெரிஞ்சால் கூட உடனே மறைஞ்சிரும். ஏன்னா இது இந்த உலகம் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு நம்பி எத்தனையோ பிறவிகளாக இதிலேயே ஆழ்ந்திருக்கிறோம். அதை வந்து ஒரு நாள் விசாரணையினால் அது அந்த இதை தீர்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த மாதிரி பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், அந்த ஞானிகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருஷ்யத்துக்கே வேலை இல்லை, எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தா வெறும் வெற்று பார்வை.
இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த சட்டை நல்லா இருக்குது, இவர் அழகாக இருக்கார், இவங்க அழகாக இல்லை, இவங்க இப்படி இப்போ இதை போட்டிருக்காங்க, இவங்களுக்கு வயசு முதிர்ந்தவங்களா இருக்காங்க, இளைஞராக இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு வித்தியாசமெல்லாம் தெரியுது. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சு நம்ம பழகிட்டுருக்குறோம், விவகாரம் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கெல்லாம் தான் விவகாரத்துக்கு இதெல்லாமே வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு ஞானியுடைய திருஷ்டியில் இது எல்லாம் இருக்கிறாப்பில் தெரியும். ஆனால் அதில் மனசு லைக்காயத்தினால அது இல்லாத போல தான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களா அவரை, ஒருத்தர் 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு உட்கார்ந்துருந்தாருன்னா யார் அது அப்படிம்பாங்க. விவகாரம் பண்ணும்போது விவகாரம் பண்ணுவாங்க, பாக்கி நேரத்தில் பார்வையில் சூன்ய பார்வை தான் அவங்களுக்கு. பார்க்கும்போதே சூன்ய பார்வையோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய பார்வைகள் மாறணும். அதுக்கு மாறுறதுக்கு நிறைய விசாரிக்கணும். ஒரு நாள் 2 நாளில் இருக்கிற நிறைய சத்சங்கங்கள் பண்ணி விசாரித்து இந்த உண்மை அடையும் போது, ஏன் இந்த உண்மையத்தை நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரி இருந்துட்டு உலகம் இப்படியே இருந்துட்டு போட்டுமே, இதில் என்ன குறவு, இதோட நம்ம இதில் சந்தோஷமாக இருக்கக்கூடியதுக்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது, இருந்துட்டு போகலாமே, ஏன் இது வேணான்ட்டு இதை ஒதுக்கணும் அப்படின்னா, எப்போ ஒதுக்குறோம்னு சொன்னால் இதெல்லாம் விட சந்தோஷம் நமக்கு கிடைச்சா தான் அதெல்லாம் ஒதுக்க முடியும். பாக்கி நேரத்தில் ஒதுக்க முடியாது. துக்கமாக இருக்கும்போது இந்த உலகத்தை நம்ம ஒதுக்க முடியாது. என்ன கிடைக்குதோ அதை நம்ம அனுபவிக்கணுன்ட்டு தான் நம்ம இந்த உலகத்தில் பூந்து விளையாடுவோம். ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய சுகங்களுக்கெல்லாம் சுகம், பரமசுகமாக எது இருக்குதுன்னுட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால், அதை நம்ம அனுபவிச்சிருக்கும்போது இது தானாக விட்டு போயிடும். இதில் நாட்டமே இருக்காது. அந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்படி போகிறதுக்கு அந்த ஆரம்பத்தில் இறை நாட்டம் நமக்கு இருக்கணும். இறைவனை நம்ம முன்னிட்டு தான் நமக்கு மேலே ஒரு பெரிய பொருள் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தை நான் உற்பத்தி பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலை, என்னை சேர்ந்தவங்க என்ன போல் மனிதர்கள் பண்ணலை. இது சாதாரண பொருள்கள் பண்ணால் கூட அந்த பொருள்களுக்கு மூலப்பொருள் இறைவனால் உண்டாக்கப்பட்டதாக தான் இருக்க முடியும். அதனால் அந்த மூலத்தை உருவாக்கின அந்த இறைவனை நம்ம வழிபட்டு தான் ஆகணும். வழிபடப்படத்தான் நம்முடைய அகங்காரம் குறையும். ஏன்னா இந்த ஜீவர்களுக்கு இந்த அந்தக்கரணத்தில் முக்கியமான பகுதி அகங்காரம். மனது, சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த அகங்காரங்கிறதான் நம்மளை செயல்பட வைக்கிறது. இந்த நான்கிற ஒரு தனி வியக்தியாக ஒரு சர்க்கம் சிறைப்பட, அதாவது கண்ட பொருளாக ஒரு 60 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள், 5 அடி 5.5 அடி உயரம், இவ்வளோ அகலம் அப்படிங்கிறது தான் நான்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான்கும்போது இந்த எண்ணம் தான் வருது. ஒரு வரம்புக்குள்ள உள்பட்ட ஒரு வியக்தியாக நம்ம ஒருவரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த வியக்தி முழுமையாக இருக்க முடியாது. நீ பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனிதன் எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவன் ரொம்ப அல்பம். இந்த பிரபஞ்சத்தோடு பார்க்கும்போது அவன் ரொம்ப அல்பம். அணுவுக்கும் அணுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அவனுக்கு இருக்குது அவங்ககிட்டக்கு. ஆனால் அவங்ககிட்ட அகங்காரம் ஒன்று இருக்குது. நான் பெரிய ஆள், நான் தனியாக, நான் அழகாக இருக்கிறேன், நான் செல்வந்தனாக இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், இப்படி பலவிதமான கற்பனைகளில் அவன் நான் சொல்லி தன்னை ரொம்ப இந்த அல்பத்தனத்தை விட்டு போகாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம செய்கிற செயல் எல்லாமே இந்த அல்பத்திலேருந்து நம்ம வெளிவராமல் இருக்கக்கூடிய செயல்களாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம நடமாடும் பொழுது, விவகாரம் பண்ணும் பொழுது, எந்த விதமான விவகாரம் பண்ணாலும் சரி, எல்லா விவகாரங்களும் நம்முடைய அல்பத்தனத்தை சாஸ்வதப்படுத்துறதுக்காகத்தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை நம்ம உடைக்கணும்னு சொன்னாக்கா இதை விட பெரிய பொருள் ஒன்று இருக்குங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். அதுக்கு நம்ம ஒப்புவிக்கணும். அதுக்கிட்ட அந்த நிலையில் பக்தி செலுத்தணும். அந்த மாதிரி பக்தியின் அடிப்படையில் வர்றது தான் இது இந்த மார்கழி மாதம், இந்த திருப்பாவை திருவம்பாவை. இந்த விரதத்தில் இன்றைக்கி விரதத்தை முடித்து அந்த இறைவன்கிட்டேருந்து என்னென்னா பெறாங்கங்கிறத பற்றி சொல்லுது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தான்னு சொல்ல கோன்னு சொன்னால் பசுக்கள், சைவ சித்தாந்தப்படி சொல்லக்கூடிய பசுக்கள்னால் ஆன்மாக்கள். கோவிந்தன்னா அந்த பசுக்களை காக்கக்கூடியவன், அவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த பசுக்கள். கோன்னா சாதாரணமாக பசுன்னு சொல்லலாம். பசுவை மேய்க்கிறவங்களுக்கு அந்த கோவிந்தர்னு சொல்கிறது. இப்போ அடுத்த ஒரு பொருள் என்னன்னு சொன்னால், எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியவன், எல்லா உயிர்களுக்கும் ஒரு
இருப்பை கொடுக்கக்கூடியவன். அவன் இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கிறோம். அவன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. நமக்கு தனி இருப்புன்னே கிடையாது. அந்த இருப்பை இரவல் வாங்கிக்கிட்டு நாம் இருக்கிறதாக நம்ம கற்பனை பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ஜீவர்கள். அப்போ அவன் யார் அவனை நினைக்காட்டியும் ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானேன்னு மாணிக்கவாசகர் பாடுவார். ஓராதார் உள்ளமாக இருந்தால் கூட அங்கேயும் உள்ளாமல் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. எங்கும் நிறைந்த பொருள் அவன். இறைவன்கிறவன் எங்கும் நிறைந்த பொருள். அவன் இல்லாத இடமே இல்லை. அவனை நம்ம நினைக்காததுனால நமக்கு தான் இழப்பு. நினைச்சோம்னு சொன்னாக்கா நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்தது. ஆனால் இறைவன் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த வேணான்னுட்டு சொன்னவங்கள கூட எப்படியோ ஏதோ ஒரு காலத்தில் அவனை வென்று தன்னை உணர வைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவனாக இறைவன் இருக்கிறான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா நான் பாடிப்பறை கொண்டு நான் யாம்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியும். ஏன்னா இதை சுருக்கமாக முடிச்சிடலாம், ஏன்னா நம்ம விஷயத்துக்கு வரணும். பல்கலனும் யாமணியும் மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேரோ ரொம்பாவாய். இவ்வளோ காலம் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்லி விரதத்தை ஆரம்பித்தாங்க. விரதம் முடிஞ்சு போயிட்டு இப்போ முழங்கை வழிவார சக்கரை பொங்கலில் பண்ணி அவ்வளோ நெய் கையை எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ளே நெய் முழங்கை வரைக்கும் வருதான். அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அவங்கெல்லாம். அது இடையர் குலத்து பெண்கள். அதனால் அவங்க வீட்டில் நெய்யுக்கும் பாலுக்கும் குறைவே என்றைக்கும் கிடையாது. இந்த மாதிரி எண்ணங்களே நமக்கு இந்த செல்வத்தை கொடுக்கும். இந்த எண்ணங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி எண்ணங்கள் செல்வம் இதை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மனசு நிறையும். இந்த நிறைவு இதுக்கு நம்மளுக்கு இந்த நிறைவை இயல்பாகவே கொண்டு சேர்க்கும் நமக்கு. இந்த பாடல்கள்லாம் படிக்கும்போது நீங்கள் மனசு ஒன்று படிச்சிங்கன்னு சொன்னாக்கா நமக்கே செல்வம் பெருகும். இந்த செல்வம் பொய்யான செல்வங்கிறது வேறு விஷயம், அது அடுத்தாப்பில் இருக்கட்டும். சாதாரண மக்களுக்கு இந்த உலகம் சத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இறை வழிபாட்டினால இந்த மாதிரி பாட்டுகள்லாம் பாடி இந்த எண்ணங்கள் இந்த மாதிரி நல்ல மழை பெய்யுது, எங்கே பார்த்தாலும் ஒரே செழிப்பாக இருக்குது, மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அல்ல இப்போ எல்லாம் விரதங்கள்லாம் முடிஞ்சு ஆடை ஆபரணங்கள் புதுசாக உடையை உடுத்திக்கிட்டு புத்தாடை உடுத்திக்கிட்டு ஆபரணங்களெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் நம்முடைய மனசில் வழியாக அது தானாகவே சாத்தியமாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதுதான் பக்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அப்படி அந்த நிலையில் அந்த பாடல் முடிகிறது. இதுக்கு பிறகு 2 பாட்டு இருக்குது. அது இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. இன்றைக்கி உள்ள பாட்டு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. ஸோ அது இறைவன் நீ எப்படி இருந்தாலும் அவன் தயாராக இருக்கான், நம்ம தயாராங்கிறது தான் பிரச்சனை. அவன் எப்போதுமே நம்ம அருள் செய்வதற்காக தயாராக இருக்கான். ஆனால் நமக்கு தான் நேரம் இல்லை, அதில் அவசியம்ன்ட்டும் தோணலை. பல பேருக்கு அவனை பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. சிந்திக்கலைங்கிறதுனால அவன் ஓடி போட மாட்டான் அவங்க இதயத்தை விட்டு. அவன் உள்ளே தான் இருக்கிறான். அவன் எங்கும் அங்கே தான் இருப்பான். அவனுக்கு ஒன்றும் உங்கள் மேலெல்லாம் கோபம் கிடையாது. இந்த மாதிரி சிந்திக்கலைங்கிறதுனால நான் எங்கேயும் போகிறேன்னு போக முடியாது அவனால். அவனுடைய இயல்பு எங்கேயும் இருக்கக்கூடிய இயல்பு. அவனுக்கு அது புதுசாக அவன் செய்யக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. அது அவனுடைய இயல்பு. அது இறைவனுடைய இயல்பு எங்கும் இருக்கக்கூடியது, எல்லோருக்கும் அருளுவது. நம்ம தான் அந்த பயபக்தியோட இறைவனை அண்டி இறைவனை நினைத்து அவனை வழிபட்டு அந்த எல்லா நலன்களையும் பெற்று நம்ம வாழணும். உலகியல் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழும்போது அப்போ எப்படி எவ்வளோ செல்வத்தோடையும் புகழோடையும் கௌரவத்தோடையும் ஆரோக்கியத்தோடையும் நம்ம வாழ்ந்தாலும் ஒரு காலத்தில் இதெல்லாம் அனித்தியம்ங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். அப்படி தெரியும் போது தான் நம்ம விசாரணைக்கு போகிறோம். இந்த விசாரணை பண்ணுறது ஒன்றுனாலேயே தான் நமக்கு நம்ம இந்த துக்கத்திலேருந்து வெளிவர முடியும். நமக்கு உலகம் பார்த்திங்கன்னு சொன்னால் புத்தர் சொன்னது போல் உலகம் வெறும் துக்கமயம். துக்கம்தான் இந்த உலகத்தில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் துக்கம் எங்கு நிறைந்து இருக்குது, ஆனால் அந்த துக்கத்தை நீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சார் அவர். துக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் நீங்கள் இருக்குன்னு சொல்லலை, துக்கத்தை நீக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் போதனை பண்ணார். அதே போல் நம்முடைய வேதாந்தம் என்ன சொல்லுன்னு சொன்னால், நீ விசாரித்து பாரு, துக்கம்னுன்னா என்ன, யாருக்கு துக்கம் அப்படின்ட்டு. அப்படி விசாரித்து பார்த்தோம்னு சொன்னால் யாருங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னாலே
நம்ம துக்கத்துக்கு அப்பாற்பட்டு, துக்கமே கலவாத, துக்கம் நம்ம வந்து எந்த விதத்துலையும் தாக்காத ஒரு அறிவு கனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய தன்மை. நம்மக்கிட்ட துக்கங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. துக்கங்கிற வெறும் கற்பனை, எண்ணம், வெறும் எண்ணம். அது உண்மையாக சொல்லப்போனாக்கா அந்த மாதிரி வந்து உண்மையிலே துக்கங்கிறது இல்லவே இல்லை. ரமணரை தான் ஈஸியாக சொல்லுவார், வேறு ஒன்றுமே இல்லை. ரமணர்கிட்ட போனால் ஒரே மருந்து, யாருக்கு துக்கம்னு கேளு அப்படிம்பார். யாருக்குன்னு நீங்கள் ஆராய்ஞ்சு உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு இல்லை, இந்த மனசுக்கு இல்லை அப்படின்னு போகும்போது எங்கே போய் நிற்கும்னா, சிருஷ்டியை பற்றியெல்லாம் பேசுது. நம்ம சிருஷ்டியை பற்றி சொன்னதே சொல்லி 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 நமக்கும் சிருஷ்டி உண்மை போலவே ஒரு பிரம்மை இருக்குது. இந்த பிரம்மையிலேருந்து நம்ம வெளிப்படணும். இது வந்து கதைக்காக, சமாதானத்துக்காக சொன்னதை தவிர உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பிரபஞ்சமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதைத்தான் ஆதிசங்கரர்லேருந்துட்டு எல்லாருக்கும் இந்த தத்துவத்தை தான் முடிந்த முடிவான தத்துவம் அப்படின்ட்டு கடைசியில் தீர்மானம் பண்ணி இந்த உண்மையை வந்து உணர வச்சுருக்குறாங்க. நம்ம விசாரித்தாலும் எந்த விசாரணையில் நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொன்னாக்க, கடைசியில் எங்கே போய் முட்டி மோதி நிற்பீங்கன்னு சொன்னாக்க, உங்களுடைய சொரூபத்தில் தான் போய் நிற்கணும். அந்த சொரூபத்தில் போய் நிற்கிற நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எதுவுமே இல்லை. அங்கே கேள்வியும் கிடையாது, கேள்வி கேட்பவனும் கிடையாது, பதில் சொல்ல வேண்டிய ஆளும் கிடையாது. நீ நான்கிட்ட இங்கே ரெண்டாவதே இல்லை. இங்கே அத்விதீயமாக இருக்கக்கூடிய தன்மைக்கு நான் போயிடுறோம், விசாரணை பண்ணுறோம், அந்த நிலைக்கு போயிடுறோம். அந்த நிலைக்கு போகும்போது அங்கே கேள்வி பதிலே இல்லை. அப்போது யாருக்காக வந்து இப்போ இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிஷத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் அஞ்ஞானிக்காக தான் இருக்குது, ஞானிக்காக இல்லை. ஞானிக்கு ஒன்றுமே வேண்டியதில்லை. வேதா அவேதா பவதி அப்படின்ட்டு வேதமே சொல்லுது. பிரகதாரண்ய உபநிஷத்து சொல்லுது, வேதங்கள்லாம் வேதங்கள் இல்லைங்கிற நிலையை அடைஞ்சிடுது. இதான் பஞ்சதசியில் வித்யாரண்யரை தான் சொல்கிறார். எப்படி நீ வந்து அறுவடை பண்ணுறதுக்காக பயிர் பண்ணி நெல்லை அறுத்து எடுக்கிறியோ, எடுத்துட்டு அந்த தாளை தூக்கி போடுறியோ, அதுபோல் நீ படித்து விசாரித்து அதுலேருந்து உண்மையை கறந்துக்கிட்ட பிறகு, எடுத்துட்ட பிறகு அந்த நூலையும் தூக்கி எறியுங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நூலை கட்டிக்கிட்டு அதில் ஏன்னா திடப்படலை. நம்ம திடம் இருந்துன்னு சொன்னாக்கா தானாக விட்டு போடும். இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல வேண்டியதே கிடையாது. உனக்கு வேணாங்கிறத வந்து நீ இந்த உண்மையை நீ உணர்கிற நிலையில் உன்னுடைய இயல்பே தானாகவே அப்படி தான் இருக்கும். இது நீ இப்படி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இது சொல்ல வேண்டியதில்லை. ஞானிக்கு யாரும் சாஸ்திரம் சொல்கிறது கிடையாது. எந்த சாஸ்திரமும் ஞானிக்கே இல்லை, எல்லாம் அஞ்ஞானிகளுக்கு தான் சாஸ்திரம். உலகத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து இத்தனை கோடி உபதேசங்களும் எல்லாம் அஞ்ஞானிகளுக்காக தான். ஞானிக்கு சாஸ்திரம் சொன்னவன்னுட்டு உலகத்தில் யாருமே கிடையாது. ஆகவே நம்ம எந்த நிலைக்கு போகணும்னு சொன்னாக்கா, இனி பிறவா நிலைங்கிறது நம்ம சாதாரணமாக பிறவி சத்தியங்கிறது நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனோம்னு சொன்னால் இனி பிறவா நிலைன்னுட்டு கிடையாது. நான் பிறக்கவே இல்லைங்கும்போது இதை பற்றி பேச்சே இல்லை, பிரஸ்தாபமே கிடையாது. பிறந்தாலன்றோ இறப்பு உண்டு. பிறக்கவே இல்லைங்கும்போது பிறந்தது இல்லை என்னும் பிரம்மமாவது நானேன்னுட்டு கைவில நான் சொல்கிறது போல, எனக்கு என்றைக்குமே பிறப்பு இல்லை, என்றைக்கு தோற்றமே இல்லை. தோற்றம் இல்லாததுனால எனக்கு அழிவும் கிடையாது. நான் நித்திய ஸ்வரூபன், நான் சாந்த ஸ்வரூபன் அப்படிங்கிறத வந்து நம்ம திடப்படுறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ காரியங்கள் எவ்வளோ படித்தாலும் வந்து திடப்பட மாட்டேங்குது. அதனால் கவலையே பட வேண்டியதில்லை. திருப்பி முயற்சி பண்ண வேண்டியது. எவ்வளோ முயற்சி தீவிரமாக இருக்குதோ அந்த முயற்சிக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து இது. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனாக்கா இது முயற்சியே இல்லை, முயற்சிக்கு அப்பாற்பட்டது. இது எஃபர்ட்லெஸ்னஸ் இஸ் பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த செயலுடைய விளைவு இல்லை அது. இந்த தான் நம்ம நம்முடைய சொரூபம் வந்து எந்த செயல்னாலையும் அடையப்படக்கூடியதில்லை. அது தானாகவே எக்காலத்திலும் நித்தியமாக நிரந்தரமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியது நம்முடைய சொரூபம். நீ எதை செஞ்சும் அது போய் அடைய வேண்டியதில்லை. ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு சொன்னால், அதை மூடி இருக்கிற அஞ்ஞானம் இருக்கு பாரு, இந்த நான் தடிங்கிற அல்ப புத்தி உனக்கிட்ட இருக்கு பாரு, அந்த அல்ப புத்தியை நீக்கிறதுக்காக நீ செயல்களை செய்ய வேண்டியிருக்குது. செயல்களும் வந்து மித்தையில் சேர்ந்தது தான், அந்த அஞ்ஞானமும் மித்தையில் சேர்ந்தது தான். அதனால தான் அந்த அஞ்ஞானத்தை நீக்க முடியும். இறைவனுக்கோ அல்லது அந்த பிரம்மத்துக்கோ எந்த காரியமும் இல்லை, எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த தேவையும் இல்லை, அதுக்கிட்ட அஞ்ஞானமும் இல்லை, அதுக்கிட்ட மோகம் இல்லை, அதுக்கிட்ட எந்த விதமான தாபங்களும் இல்லை, அது எதையுமே செய்ய வேண்டியதில்லை. எது செய்யணும்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம
தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் இருக்குது இல்லையா, அந்த அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்காக ஒவ்வொருத்தனும் தான்கிற அந்த பொய்யான தானை வச்சுக்கிட்டு தான் அதை நீக்கணும். அந்த பொய்யான தானை வச்சுக்கிட்டு அந்த அகங்காரத்தை நீக்கும்போது அது நிரந்தரமான தானாகவே இருக்கிறது. அப்போ தான் தெரியும் அவனுக்கு. அது வரைக்கும் அங்கே முயற்சி வேணும். அந்த முயற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அறியாமைத்தான் நீக்கிறதுக்காகத்தான் அந்த முயற்சியை தவிர ஆன்மாவை அடையிறதுக்காக இல்லை. ஆன்மா அடையக்கூடிய பொருள் அல்ல. நித்தியமான உபலப்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. உபலப்தி ஸ்தானம்னா அடையப்பட்டதாகவே அது இருக்கிறது, எக்காலத்துலேயும் அடையப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் நாம்ங்கிறத உணர்றது தான். அந்த உணர்வுங்கிற பூரண நிலையை ஸ்திரமாக நம்முடைய நிலை இதுதான் அப்படிங்கிற உணர்றது தான் இந்த வேதாந்த விசாரணத்தினுடைய ஒரு முடிவான பயன். அது ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, அது கௌடபாதகாரிகளே சொல்ல, அதுக்கு இதுக்கு அஸ்பர்ச யோகம்னுட்டு பேர். அஸ்பர்ச யோகம்னு சொன்னால் ஸ்பர்சம் தொடர்றது. அஸ்பர்சம்னு சொன்னாக்கா எதையோடையும் தொடர்பே இல்லை. ஏன் பொருள் இருந்தால் தானே தொடரணும். எந்த விதமான பொருளுமே இல்லைங்கும்போது எதை போய் நீ ஸ்பர்சம் பண்ண போகிற? அந்த மாதிரி பொருளே இல்லைன்னுட்டு தானாக இருக்கக்கூடிய நிலைக்கு அஸ்பர்ச யோகம்னு பேர். அதுக்கு அவர் சொல்கிறார் ரொம்ப வேடிக்கையாக, அஸ்பர்ச யோகோவை நாம துர்தர்ஷோ சர்வ யோகிபிகி. எல்லா யோகிகளுக்கும் இந்த அஸ்பர்ச யோகம்ங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. யோகிகளில் பலவிதமான யோகிகள் இருக்கிறாங்க. பல நிலையில் யோகத்தினுடைய பல நிலைகள் இருக்குது. பக்தி யோகத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பலவித யோக மார்க்கத்தின் மூலமாக இதை அடையணுங்கிறாங்க. மெடிடேஷனில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. இப்படி பலவிதமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சர்வ யோகிகளுக்கும் என்ன இருக்குது, இந்த அஸ்பர்ச யோகம்ங்கிறது துர்தர்ஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா யோகினக பிப்யந்தி பயதர்சினக. அபய நிலையில் போய் பயப்படுறான். இவனுடைய தன்மை அபய நிலை. எந்த விதமான பயம், இரண்டற்ற நிலை. பயம்னா என்ன அர்த்தம்? பயத்துக்கு த்விதீயாத்வை பயம் பவதி. ரெண்டு இருந்தால் பயம் வந்துடும். நான் இருக்கிறேன், எனக்கு அந்நியமாக ஒன்று இருந்துன்னு சொன்னால் அது என்னை ஏதாவது தாக்க வரலாம், எனக்கு முன்னாடி தோன்றி இருக்கலாம், என்னோட வலிமையாக இருக்கலாம். பல விதத்தில் அது ஒரு பொருள் எனக்கு அந்நியமாக இருந்துன்னு சொன்னால் அதை பார்த்து நான் பயப்படணும். ஆனால் இருக்கக்கூடியது நான் ஒருத்தந்தான் அப்படின்னு சொன்னால் நான் ஏன் பயப்படணும்? ஆனால் இவன் தனியாக இருக்கிறது பயப்படுறான். தனியாக இருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய சொரூபம், அது நம்முடைய பூரண நிலை. ஆனால் இவன் தனியாக இருக்கிறது பயப்படுறான். ரெண்டாவது வஸ்து இல்லாத நிலையில் அவன் எப்படி இருக்கணும்? பரிபூர்ண ஆனந்தத்தில் இருக்கணும். அவன் இல்லை. அதான் அவருக்கு கிண்டலாக சொல்கிறார். அது அஸ்பர்ச யோகோவை நாம துர்தர்ஷோ சர்வ யோகிபிகி. எல்லாருக்குமே இந்த அஸ்பர்ச யோகம்னு சொன்னாக்கா கொஞ்சம் கலக்கமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், துவைதத்தை பார்த்து அபயஸ்தானத்தை பார்த்து பயப்படுறான். அபயஸ்தானங்கிறது நம்முடைய யதார்த்த நிலை, பயமற்ற நிலை. த்விதீயாத்வை பயம் பகுதி அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்தில் சொல்கிறார். எங்கெங்கெல்லாம் இரட்டை இருக்கிறதோ அங்கெல்லாம் பயம் இருக்கும். அப்போ ஏகத்துவத்தை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அந்த ஏகத்துவம் ஏகமேவா அத்விதீயமாக இருக்கக்கூடியது, எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல். இப்போ இது கேட்குறதெல்லாம் நம்ம அப்படியே தியானம் பண்ண அந்த உட்கருத்தை மனசு ஃபுல்லாக அதை உள்ளுக்குள்ளே வாங்கிக்கணும். அது உள்ளே வாங்கிட்டு அந்த வடிவாகவே நம்முடைய எண்ணங்கள்லாம் மாறிடணும். அப்படி மாறும்போது அதுதான் மெடிடேஷன், நிதித்தியாசனம்னு சொல்கிறது. இதில் நமக்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதுதான் ஸ்டெப்பு இதில் வேதாந்தத்துக்கு. பாக்கிக்கு பல விதமான இது இருக்கலாம். இது சாதன சதுஷ்டயம்னுட்டு நம்ம சொல்கிறோமே, இந்த சாதன சதுஷ்டயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு, சாதன சதுஷ்டயம் இல்லாமல் நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நம்ம எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, சாதன சதுஷ்டயத்துக்கு நம்ம சாதன சதுஷ்டய சம்பன்னனாக ஆகவில்லை என்றால் இந்த ஞானம், இந்த படிப்பு, இந்த இதெல்லாம் கால்நாவுக்கு பிரயோஜனப்படாது. அதனால் என்ன சாதனம்? அது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகிலே. ஆதலால் என்ன அப்போ சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை, இந்த ஆறும் இருக்குது இல்லையா? இது கைவரப்பெற்றால் ஒழிய நீங்கள் எவ்வளோ படித்து புத்திபூர்வமாக பிரம்மம் என்னான்னுட்டு
10 நாள் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர்களுக்கெல்லாம் லெக்சர் பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்தாலும் 10 பைசாவுக்கு அது உங்களுக்கு அந்த ஞானம் பயன் கொடுக்காது. சமம் தமம் சகித்தல் இதில் வந்து என்னன்னு சொன்னால், இது பக்தி பூர்வமாக வரலாம், ஞானத்தின் பூர்வமாக வரலாம். பக்திக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால், சைதன்ய மகாபிரபு திருநாதப்பி சுனீச்சேன, திரணம்னு சொன்னாக்கா இப்போ ஒரு புல், ஒரு வைக்கோல் இருக்குது பாருங்கள், அதை விட தாழ்ந்ததாக நம்ம நினச்சிக்கணும். திருநாதப்பி சுனீச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா, ஒரு மரம் காஞ்ச மரம் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ பொறுமை இருக்குது, அதுக்கு என்ன வெட்டினாலும் அது ரியாக்டே பண்ண போகிறது கிடையாது. எப்படி தூக்கி போட்டினாலும் வெட்டலாம், அடுப்புக்குள்ளே வைக்கலாம், பாதி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது வெளியில் கொண்டு வரலாம், அதை நீங்கள் எந்த விதமாகவும் பயன்படுத்திக்கலாம். பணம் தூக்கிட்டு போகிறதுக்கும் பயன்படுத்தலாம், சாமி தூக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், அது ஒன்றுமே ரியாக்டே பண்ணாது. அதை போல் நம்ம இருக்கணும். தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன, மானமே இருக்கக்கூடாது. திட்டினான்னு சொன்னாக்கா யாருக்கு திட்டு வரும்? நான்கிற வியக்தி அவனுக்கு இருக்கோ அவனுக்கு தான் வந்து திட்டு வரும். நானே இங்கே இல்லையே, திட்டம் வாங்கிறதுக்கு யார் இருக்கா? திட்டினாக்கா அது வந்து போய் ஹிட் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது இருக்கணுமே, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்று இருக்கும்போது யார் என்ன சொன்னான்னு புகழ்ந்தாலும் சரி, திட்டுனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது அப்படியே இருக்க போகுது. அது ஆனந்தத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றும் இந்த வெளி உலகத்து வார்த்தைகள்னால அது பாதிக்கப்படவே இல்லை. அப்போ அமானினா மானதேன. ஆனால் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலையில் நம்ம வந்து, நான் எனக்கு மானம் இல்லாமல் இருக்கலாம், மானத்தை பொருட்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அடுத்தவனுடைய மானத்தை கொஞ்சம் கூட பங்கப்படுத்தக்கூடாது, மரியாதை கொடுக்கணும். அடுத்த உயிர்களுக்கு வந்து உன்னால், ஒரு ஞானியினால் அடுத்த உயிர்களுக்கு அணுவளவு கூட தீமை ஏற்படக்கூடாது. அவன் உடலாலேயோ மனசனாலேயோ அவன் வந்து புண்படுத்தக்கூடிய நிலையில் நம்முடைய செயல் இருக்கக்கூடாது. நீ நான் படிச்சிருக்கிறேன், நான் எனக்கு ஒரு தெரியும், தத்துவமசி மகா வாக்கியத்தெல்லாம் நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ அடுத்தவன் மனசை வந்து புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் அந்த ஞானம் உனக்கு வந்து சாஸ்வதமான சுகத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி, ஹரியை பற்றி கீர்த்தனை பண்ணணும்னு சொன்னால் இப்படியெல்லாம் இருந்து கீர்த்தனை பண்ணணும், அதுதான் பக்திங்கிறாங்க. அப்போ ஞானத்துக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஞானி எப்படி இருக்கணும், இதெல்லாம் மிஞ்சி இருக்கணுமா இல்லையா? இப்படி மிஞ்சல்லைன்னு சொன்னால் இந்த ஞானம் வந்து உனக்கு கை கொடுக்காது, பிரயோஜனமே இல்லை, அவ்வளோதான். நீ வச்சு வியாபாரம் பண்ணலாம். இதில் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், மாதம் 50,000 60,000 70,000 2 லட்சம் சம்பாதிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய உலக வாழ்க்கையில், பொய்யான உலக வாழ்க்கையில் நீ மெய்யின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நித்திய சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சுகத்தை வந்து உணர்ந்து அனுபவித்து அதுவாக நீ இருக்கணுன்னாக்கா இது முதல்ல வேணும். இது இல்லாமல் முடியாது. அதான் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்னா, இந்த சாதனங்கள் இல்லாமல் உலகத்தில் வந்து வெற்றி பெற்றவனே ஞானி ஆனவனே கிடையாது. ஆனால் ஞானி ஆன பிறகு இது உண்மையிலே பார்க்க போனால் அப்புறம் இது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். ஒரு ஞானியுடைய செயல்பாடு எப்படின்னு சொன்னால் அதை பார்த்து தான் பாக்கி பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. இது இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஞானி எப்படி வாழ்கிறான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவன் தன்னுடைய முழுமையில் இருக்கிறான். அவனுக்கு எங்குமே எதுவுமே யாருனாலே எந்த குறையும் இல்லை. ஹி வில் நெவர் ரியாக்ட் டு தி வேர்ல்டில் என்ன நடந்தாலும் அவன் வந்து வேடிக்கை பார்த்துருப்பான். அதை தான் உலகத்தை பார்க்கும்போது ஞானவாச்சர் திருஷ்ய மார்ஜனம், கழிவு விட்டாப்பில் இருக்குது இந்த உலகம். எல்லாம் எப்படி இது தக்த படம்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பரை வந்து எரிச்சிட்டிங்கன்னாக்கா அந்த அப்படியே பார்த்திங்கன்னா அதில் எழுத்து கூட தெரியும், ஆனால் கை மட்டும் வைக்கக்கூடாது. கை வச்சிட்டிங்கன்னு சொன்னால் பலன்னு இல்லாமல் போடும். அதை போல் இந்த உலகமானது அவங்களுக்கு வந்து தோற்ற மாத்திரமாக இருக்கு தவிர அவங்களுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை, அதோட கொஞ்சம் கூட இல்லை. அசங்கனாக அவன் இருக்கிறான். அதைத்தான் அவர் வந்து இந்த ஞானத்தினால என்ன பலன்னு சொன்னால், நாம் ஆத்மான்னு உணர்றதுனால என்னன்னு சொன்னாக்கா இந்த உலக துக்கங்கள் எல்லாமே
நமக்கு சாராது. எப்போதும் நித்திய திருப்தனாக இருக்கலாம், நித்திய ஆனந்தத்தில் நாம் நிறைந்திருக்கலாம். அதனால் அதுதான் இந்த வேதாந்த விசாரத்தினுடைய பலன். இப்போ நமக்கு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஏகமேவா அத்விதீயம் இதான போட்டிருக்கு. ஏகமேவா அத்விதீயம் அப்படிங்கிற தலைப்பு. இது கொஞ்சம் டெக்னிக்கலானது, விசாரணை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடியது, தத்துவ விசாரணைக்கு ஏதுவானது. ஒன்று தத்துவ ஞானம் வேறு, தத்துவ அனுபவம் வேறு. ஆத்ம அனுபவங்கிறது வேறு, ஆத்ம ஞானம்ங்கிறது வேறு. ஆத்ம ஞானம் இருக்கிறவங்கள்லாம் ஆத்ம அனுபவம் உடையவர்கள்னு சொல்ல முடியாது. இது ஒரு புத்தியோடு நின்று போய்டுறது. ஆத்ம ஞானம்ங்கிறது, ஆத்ம அனுபவங்கிறது நாம் அதுவாகவே ஆகிடுறது. ஞானத்துடைய முடிவு என்னவோ அந்த நிலையிலே நாம் இருந்துடுறது. ஞானத்தினுடைய முடிவு என்ன? சத்து சித்து ஆனந்தம். ஆத்மாங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஆத்மா அல்லது பிரம்மம் அதனுடைய தன்மை என்னன்னு சொன்னால் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிறது. இது மூணு சொல்கிறதுனால மூணு தனித்தனியாக இல்லது, ஒன்றே தான். ஒன்றே மூன்று விதமாக நம்முடைய அறிவு என்ன, நம்முடைய அறிவு புறப்பொருள்களே பற்றி இருக்கிறதுனால புறப்பொருள்களை சார்ந்து அது எத்தனை தொகுதியாக இருக்குதுன்னு பிரித்து பார்த்துட்டு அது அதனுடைய ஒவ்வொன்றுடைய அடிப்படை மூலம் என்னங்கிறத பார்த்து சொல்லும்போது தான் சத்துங்கிறனா இருப்புத்தன்மை. இன்னொன்று இருப்புத்தன்மை இருக்கிறதுங்கிறது எக்காலத்தில் இருக்கக்கூடியது. சத்துன்னு சொன்னால் முக்காலத்தில் இருக்கக்கூடியது. முக்காலத்தில் அது இருக்குதுங்கிறத அறியணும். அறியலைன்னு சொன்னாக்கா அந்த முக்காலத்தில் இருக்கிறது எப்படி தெரியும்? அது அறிவு ஒளியாகத்தான் இருக்கிறது. அறிவு ஒளியாக இருக்கிறது எப்படி இருக்குது? மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுனால முக்காலத்தில் இருக்குது. முக்காலம்னுட்டு நம்ம பிரித்து சொல்கிறது கற்பனையில் நம்ம பழகினதுனால கால வேறுபாடு நமக்கு மனசில் இருக்குது, எண்ணத்தில் இருக்குது. உண்மையிலே காலம்னுட்டு ஒன்று இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணத்தில் காலம் இருக்குது. மனசு தான் அந்த ஸ்பேஸ் அண்டு டயத்தை கற்பனை பண்ணி வச்சுருக்குது. உண்மையால் பார்த்தா ஸ்பேஸும் கிடையாது, டைமும் கிடையாது. நாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காலாதீதமான வஸ்து. அப்படிப்பட்ட நமக்கு இந்த மூணு தன்மையிலையும் சத்து சித்து ஆனந்தம். ஆனந்தம்னு சொன்னாக்கா பூரணம்னு ஒரு பொருள், ஆனந்தம்னு சொன்னாக்கா எல்லையற்றது. நம்ம சொல்லக்கூடிய ஆனந்தம்னு சொல்கிறது இல்லை. இந்த ஆனந்தம்னுட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது பொருள்களேருந்து வர்றது விஷயானந்தத்தை தான் ஆனந்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல் விஷயானந்தம் போல் இருக்குமோ அது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நமக்கு. அதனால் நாம் நம்மை உணர்ந்தோம்னு சொன்னாக்கா ஏதோ குதிக்கணும், சந்தோஷத்தில் குதிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கிறத மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். குழந்தைங்கள் சிறிய இளைஞர்கள்லாம் வெளிப்படுத்துகிறாங்க போல், அது போலையும் நமக்கு இந்த தத்துவ ஞானத்தை உணர்ந்த கையோடு நம்மளும் கடந்து குதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அதாவது ஆனந்தம்னு சொன்னால் பூரணம்னுட்டு ஒரு பொருள், பூரணம்னு சொன்னாக்கா முழுமைன்னுட்டு ஒரு பொருள். அந்த முழுமைக்கு அப்பால் ஏதாவது இருக்குன்னு பேச முடியுமா? அந்த சொல்லே தப்பு இல்லை. முழுமைன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் முழுமை அனைத்தையும் உள்ளடக்கியது. அதுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை. இருப்பதெல்லாம் பூரணம், இருப்பதெல்லாம் முழுமை தான். அது நான் தான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருப்போம்? நமக்கு அந்த மனசு எப்படி, அந்த மனசனால தான் உணர்ந்து நம்ம பேச முடியும். வெளியில் உணர்றது மனசு வேணும். ஆனால் நம்முடைய உண்மையான தன்மை எப்படின்னுட்டு இந்த மனசை உணருதுன்னு சொன்னால் இது முழுமையாக இருக்கிறது, இதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, தோற்றம் மாற்றம் அழிவற்றதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த இன்ஃபினிட் அப்படிங்கிற ஒரு சொல் ஒன்று இருக்குல்ல ஆங்கிலத்தில், அதுதான் ஆனந்தம்னு சொல்கிறது. ஆனந்தம் தான் ஆனந்தம். ஸோ சச்சிதானந்த வடிவமாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அத்விதீயமாக இருக்கிறது. அத்விதீயம்னு சொன்னாக்கா இரண்டற்று இருக்கிறது. இரண்டுன்னு சொன்னால் பேதம் வந்துடும். பேதம் இருக்கிற இடத்துலலாம் துயரம் இருக்கும். பேதம்னு சொன்னால் வேறுபாடு, நீ நான் வேறுபாடு, நல்லது கெட்டதுன்னு வேறுபாடு, இப்படி பலவிதமான இரட்டைகள் இருக்கிற பாருங்க. உலகத்தில் நான் பார்க்கக்கூடிய உலகம் என்னவே இரட்டைகளால் ஆனதான். இரட்டைகள் இல்லாட்டி உலகமே இல்லை. எல்லா விதத்துலேயும் இரட்டைகள் இருக்கும். ஒன்று அதுக்கு நேர் எதிர் ஒன்று, இப்படியே தான் இருக்கும் அது. ஆனால் ஆத்மான்னு சொல்கிறது அல்லது பிரம்மம்னு சொல்கிறது இரட்டைகள் அற்றது, முழுமையாக இருக்கிறது. ஏன் அதை ஒன்றுன்னு சொல்லிடலான்னு நம்ம
ஏகம்னு சொல்லிடலாமே, ஏன் வந்து அத்விதீயம்னு சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா அத்விதீயம்னுட்டு சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் அது அத்வைதம்னு சொல்கிறோம். அத்விதீயம் இரண்டற்றதுன்னு சொல்கிறோம். ஏன்னா எதுக்கு இரண்டு ஒன்றுன்னு சொல்கிறோம் சொல்லாமல் இரண்டற்றதுன்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு இரண்டு தான் தெரியும். நமக்கு வாழ்க்கை அனுபவம் எல்லாமே இரண்டாக இருக்குது. ஆனால் முடிவான உண்மை வந்து அது புகை வருது பாருங்க. முடிவான உண்மைங்கிறது வந்து இரண்டற்றதாக இருக்கிறது. அதுதான் அத்விதீயம்னு சொல்கிறாங்க. அந்த அத்வைதத்தை வந்து ஏகமேவா அத்விதீயம். ஏகம்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த பிரிவுகள்லாம் எப்படி இருக்குன்னா 3 விதமான பிரிவுகளாக இருக்குது. சஜாதீய, விஜாதீய, ஸ்வகத பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேதங்கள் எப்படி இருக்குன்னா ஸ்வகத பேதம்னுட்டு இருக்குது. ஒரு பொருள் இருக்குன்னா, இப்போ நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கை, கால், முகம், இப்படி பல அவயவங்கள் இருக்குது. ஒரே பொருள்னு சொன்னால் கூட, ஒரு மனிதன் சொன்னால் கூட அந்த மனிதன் வந்து பல அவயவங்கள் கூடிய ஒரு பொருளாக இருக்கிறான். அப்போ அந்த அவயவ பகுப்புங்கிறது அங்கே இருக்குது. அந்த ஒன்றில் வந்து அவயவ பகுப்புன்னு இருக்குது, வகுப்புன்னுட்டு வந்துடுது. அப்படி இல்லை, பிரம்மங்கிறது அப்படி அவயவங்கள் உடையதல்ல. அதனால் வந்து அது ஏகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒன்றுன்னா அந்த ஒன்று, இப்போ நான் ஒருத்தன் இருக்கிறேன்னா நான் ஒருத்தன் தான். ஆனால் என்னை போல் இன்னொருத்தன்லாம் இருக்கிறாங்க. நான் ஒருவன் தான். ஒருவன் சொன்னால் நான் ஒருவன். ஆனால் நான் ஒருவன் சொல்லும்போது அதை போல் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்படி அது வந்து சஜாதிய பேதம்னு சொல்கிறது. மனிதர்கள்லேயே ஒரு மனிதன், அவனை போல் ஒரு மனிதன்னா அதே ஜாதி, மனித ஜாதியிலேயே எத்தனை நம்பர் இருக்கும். இறைவன் அப்படி இல்லை. பல பிரம்மங்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியது ஒரே ஒரு பிரம்மம் தான். அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம இது சஜாதிய பேதம்னு சொல்லக்கூடிய பல மனிதர்கள் இருக்காங்க. இப்போ தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டாக்கா பல தென்னை மரங்கள் இருக்குது, ஒரு தென்னை மரம் மட்டும் இல்லை. அது போல் கற்பனை நமக்கு வந்துடக்கூடாது. ஒன்று அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி இல்லைங்கிறதுனால அது இரண்டற்றது. ஒன்றுக்கு மேலே தான் நமக்கு வந்து அனுபவத்துக்கு ஒன்றுக்கு மேலே தான் பார்க்குறோம். ஒன்றை நம்ம தனியாக எங்கேயுமே பார்த்ததில்லை. அது போல் அந்த மாதிரி நீ பார்க்கக்கூடிய இரண்டு, அந்த இரண்டும் அற்றது ஒன்றாக இருக்கக்கூடியது. அப்புறம் விஜாதிய பேதம். மரம் இருக்குது, மாடு இருக்குது, கட்டடங்கள் இருக்குது. அப்படி ஜாதியில் வித்தியாசங்கள். ஒரே ஜாதியில் பல இருக்கலாம், பல ஜாதியில் இருக்கலாம். ஒன்றுன்னு சொன்னாக்கா நீ இந்த ஜாதியில் சொன்ன, இன்னும் வேறு ஜாதியில் இருக்குமே அப்படிங்கிற போல் உனக்கு எண்ணம் வரலாம். அதையும் நீக்கணும். அதையும் நீக்கிட்டால் தான் அந்த பிரம்மத்தினுடைய தன்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். எந்த விதத்தில் பார்த்தாலும் அது இரண்டற்றது. இரண்டுங்கிறத எந்த விதத்துலேயும் கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அனுபவங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த முமுட்சியோட அனுபவம் எப்படின்னு சொன்னாக்கா, இயல்பான அனுபவம் வந்து இரண்டாக தான் இருக்குது. அவனுக்கு சந்தேகம் வராமல் எத்தனை சந்தேகம் வந்தாலும் அதை நீக்கிறதுக்காக என்ன சொல்லுது, சதேவ சௌமியோ இதமக்ராசீத் அப்படின்ட்டு உத்தாலகர் வந்து ஸ்வேதகேதுக்கு சொல்கிறார். சாந்தோக்கிய உபநிஷத்தில் அந்த வார்த்தை அவர் சொல்கிற அந்த வார்த்தையை தான் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடி அத்வைதங்கிற தத்துவத்தை கொள்கையை வந்து நிர்ணயம் பண்ணும்போது அது ஏகமேவா அத்விதீயம் பிரம்ம. இந்த பிரம்மம் என்பது ஏகமாக இருக்கிறது. ஏவ அப்படின்னு சொன்னால், ஏகம்னு சொன்னாக்கா சஜாதிய ஸ்வகத பேதமற்றது, பகுப்புகள் அவயவங்களற்றது, நிரவயவமாக இருக்கக்கூடியது, அவயவங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியது. பிரஜான கணம்னு சொல்கிறோம் பாருங்கள். வேதாந்தத்தை வந்து பிரஜான கணம்னு சொல்கிறோம். பிரஜானமே முழு வடிவாக இருக்கக்கூடியது. அதில் எந்த விதமான பகுப்புகளும் இல்லை. அதை போல் வந்து ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடியது. அந்த ஒன்று அதே போலவே அது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பந்து இருக்குன்னாக்கா பல பந்துகள் இருக்கலாம். அதே மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறதே ஒன்று தான். அதுபோல் பந்து இருக்குது, பேட் வேறு தனியாக இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதே அது ஒன்று தான். ஆக அந்த ஒன்று அது அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அது நீயாக இருக்கிறாய். அதுதான் தத்துவசி மகா வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, அந்த ஒன்றாகி அந்த பரம்பொருள் ஒன்று இருக்க நான் வேறு இருந்தான்னு சொன்னாக்கா, இவ்வளோதும் சொன்னதெல்லாம் இந்த சுகமாக இருக்கக்கூடியது, நித்திய சுகமாக இருக்கக்கூடியது, அழிவில்லாத இருக்கக்கூடியது, எங்கும் இருக்கக்கூடியது, அதெல்லாம் இறைவன் அல்லது அந்த பரம்பொருள். நான் வேறு, நான் ஒரு அல்பன், எனக்கு தோற்றம் உண்டு, மாற்றம் உண்டு, அழிவு உண்டு,
எனக்கு சுகதுக்கங்கள் உண்டு, எனக்கு பிறப்பு இறப்பு உண்டு அப்படின்னு இருந்தாக்கா என்ன பிரயோஜனம்? அதனால் எனக்கு ஒன்றும் ஆகப்போகிறதில்ல. இறைவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போவான், அதனால் அவனுக்கு வேணால் சுகமாக இருப்பான். நான் சுகமாக இருக்க போகிறது இல்லையே. நான் அல்ப நாளில் இருக்கிறேன், நான் அல்பனாக தாங்க இருக்கிறேன். அல்பனாக இருந்தாக்கா எனக்கு சுகங்கிறதே எப்போ தப்பி தப்பி வந்துட்டு நிமிஷம் கூட இல்லாமல் போடும். நான் பூரணமானவன்னுட்டு எப்போ நான் உணர்றனோ அப்போ தான் எனக்கு நிலைத்த சுகம் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு இறைவன் எனக்கு அந்நியமானவன் இல்லை, அவனே நான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவனே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தத்துவமசி ஸ்வேதகோத இது. அந்த தத்துவம் அசி, அந்த தத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் நீ அதுவாகவே இருக்கிறாய். அது எப்படி இருக்கிறது? அது இரண்டற்று இருக்கிறது. எப்படி இரண்டற்று இருக்கிறது? எந்த விதத்துலேயும் பேதமே இல்லை. சஜாதிய பேதமோ சுகத பேதமோ விஜாதிய பேதமோ எந்த விதமான பேதங்களும் இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடியது. அப்போ நான் யார்? இப்போ இப்படி நான் இருந்து இந்த கேள்வி கேட்டு இருக்கிறேன்னா நீ மித்தையினால் இந்த கேள்வி உனக்கு. நான்கிற ஒரு எண்ணம் அனாதியாக தோன்றியது. எப்போ தோன்றிச்சின்னு கேட்க முடியாது. அனாதின்னு சொன்னோம்னு சொன்னால் அது எப்போ தோன்றிச்சின்னு கேட்க முடியாது. இந்த உலகம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்டாக்கா, இந்த உலகம்ங்கிறது என்னையும் உள்ளடக்கியது. உலகம்னு சொன்னால் பிரபஞ்சம்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்குது, அண்ட சராசரங்கள் இருக்குது, அதில் பூமின்ட்டு ஒரு பகுதி இருக்குது, அந்த பூமியில் எத்தனையோ விதமான பொருள்கள் இருக்குது, அந்த பொருள்களில் நானும் ஒரு பொருள். இதெல்லாம் சேர்ந்தால் இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியது. இந்த பிரபஞ்சம் எப்போ தோன்றியது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு காலத்தை சொல்கிறேன்னு வச்சுங்க. இன்ன நாள் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அது தோன்றதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் இல்லையா? நான் அது தோன்றும்போது நான் இருந்ததுனால தானே தோன்றதை பார்த்தேன். அப்போ நீன்னு பிரபஞ்சத்தில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய நீ இருக்கும்போது பிரபஞ்சம் தோன்றுச்சின்னு எப்படி நீ சொல்கிற? அப்போ நீ எப்போ தோன்றின? அதனால் அதுக்கு விடையே கிடையாது. அதனால் இந்த கேள்விக்கு வேதாந்தத்தில் விடை இல்லை, விஞ்ஞானிகளிடம் விடை கிடையாது. ஆனால் இதுக்கு அந்தம் உண்டு. இது எப்போ தோன்றுச்சின்னு கேட்குற இல்லையா? உண்மையிலே பார்க்க போனாக்கா இந்த தோற்றம் இது தோற்றமாகத்தான் இருக்கிறது. இந்த தோற்றத்துக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவு அறிவுபூர்வமாக நீ உணரும் பொழுது உன்னுடைய பூரணத்தன்மையை நீ உணர்வாய். வேதாந்தத்தோடு முடிஞ்ச முடிவு என்னன்னு சொன்னாக்கா, ஒன்றும் இல்லாத ஒன்றை பற்றி கொண்டு நான் எனது என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலேயே அதோட விவகாரம் பண்ணி அதனால் சுகதுக்கங்களை அனுபவித்து பிறவிகள் செயல்களை ஆற்றி அதனால் நம்ம பிறந்து இறந்து இந்த சம்சார சூழலில் நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ விசாரித்த பிறகு இருக்கக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள். அந்த பொருள் நான் தான். அதுதான் தத்துவமசின்னு சொன்னால் மட்டும் போராது. தத்துவமசியை உள்வாங்கிக்கிட்டவன் அகம் பிரம்மாஸ்மின்ட்டு சொல்லணும். சொன்னால் தான் அப்போ அந்த ஞானம் பூர்த்தி அடைஞ்சதுன்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லாமல் தத்துவமசிங்கிற வார்த்தையை வெறும் செவிவழி செய்தியாக வச்சுருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எத்தனையோ விதமான செய்திகள் இருக்குது உலகத்தில். இப்போ விஞ்ஞானிகள் பல விதமான செய்திகளை, நமக்கு தெரியாத செய்திகள்லாம் விஞ்ஞானிகளுக்கு தெரியுது. நமக்குள்ளேயே ஒருத்தருக்கு தெரிஞ்ச செய்தி அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் அவருக்கு ஏகப்பட்ட செய்தி தெரியும். நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி தான் இந்த மாதிரி உள்ள கூட்டம், இவங்கெல்லாம் சேர்ந்த கூட்டம் தான் இந்த உலகம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒன்று தெரியும். அதுதான் விசாரித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஆத்மாங்கிறது. நான் ஆத்மான்னுட்டு நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்போது நீ ஆத்மா, அவரும் ஆத்மா, இவரும் ஆத்மா அப்படின்னா அந்த ஆத்மாங்கிற தன்மை ஒன்றாகவே இருக்கிறது, எல்லாரிடையும் ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீ நாங்கிற பேதம் இல்லை. இந்த நீ நாங்கிற பேதம் எப்போ ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த அறியாமையினால் நாம் நம்ம தனி ஒரு వ్యక్தியாக இந்த அகங்காரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். உண்மையில் பார்க்க போனாக்கா அந்த பேதம் இல்லை. நீ நான் என இரண்டினாமல் நிறைந்த பூரணமாக எங்கும் தானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவோ என்றான் அப்படின்னு கைவல்யத்தில் சொல்லுது. இப்போ நீ நான் என இரண்டினாமல் நிறைந்த பூரணமாக எங்கும், அதுதான் ஞானங்கிறது. ஞானம்னா ஒன்றும் இல்லை, நீ நாங்கிற பேதம் இல்லை, எல்லாம் ஒன்று தான், இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்று தான். பகவான் கீதையில் சொல்கிறார், அகம் ஆத்மா குடாகேச சர்வபூதாதயஸ்தித, எல்லா உயிர்களையும் நான் தான் நிறைந்திருக்கிறேங்கிறார். ஆனால் இப்போ தோற்றத்துக்கு பார்வைக்கு தனித்தனி மனிதர்களாக தோன்றிக்கிட்டு இருந்தால் கூட
அங்கே இருக்கக்கூடிய சாரமான உட்பொருள் என்ன அந்த இறைவன் தான். அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறதுனால அப்போ இருக்கக்கூடிய பொருள் ஒரே ஒரு பொருள் தானே. அந்த இறைவன் எல்லா உயிர்கள்லையும் இருக்கும்போது எல்லா உயிரும் தன்னை தனித்தனியாக தான் 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 நினச்சது தப்பு. அதுதான் அந்த இறைவன் தான் நான், அந்த இறைவனாகவே நான் இருக்கிறேன் என்று ஒரு திடஞானம் நமக்கு வரணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து விசாரணை பண்ணுறோம். அந்த விசாரணையின் முடிவில் எப்படி ஆகணும்னு சொன்னோம்னாக்கா, பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், எந்த குறையும் மற்ற பொருள்னால் இதுக்கு வந்து வியாதி கிடையாது, வெக்க கிடையாது, எல்லாம் அந்த உடம்புக்கெல்லாம் தான் உண்டு. உடம்புன்னுட்டு வந்துட்டுன்னு சொன்னாக்கா அதுக்கு எல்லாம் உண்டு. அந்த உடம்பை நான்னுட்டு நம்ம எந்த நிமிஷம் வந்து அதை ஒதுக்கி தள்ளுறோமோ அப்போவே வந்து நமக்கு அந்த உடம்போடு இருக்கக்கூடிய பற்று பிடிப்பு விட்டு போடுது. விட்டு போடுறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா நமக்கு அதனால் வரக்கூடிய துன்பங்கள் நம்ம வந்து சாராது. மேம்போக்கான துன்பங்கள் வந்து நமக்கு இருக்கிறது போல் தோணுனா கூட பார்க்குறவங்களுக்கு வந்து ஏன்னா விவகாரம் பண்ணுறதுக்கு அந்த உடம்பு வேண்டியிருக்கு. அதை பண்ணும்போது ஆரோக்கியமாக இல்லாமல்னாக்கா விவகாரம் பண்ண முடியலைங்கிறத நம்ம இப்போ சொல்லித்தான் ஆகணும். ஞானிங்கிறதுனால அவன் விவகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவான். ஆனாலும் அது தான்னு சொல்ல மாட்டான். தான் சரியாக இல்லை, என்னுடைய ஆத்மாவுக்கு உடம்பு போனது சரியாக இல்லை, ஆத்மா சரியாக இல்லைன்னு சொல்ல மாட்டான். உடம்பு அவன் சொல்கிற உடம்புங்கிறது வேறு, நம்ம சொல்கிற உடம்பு. நம்ம உடம்புன்னு சொல்லும்போது நாம்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறோம். ஞானி சொல்லும்போது அது தன்னுக்கு ஒரு உபாதியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். பிறரோட வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுக்கு பேர் உபாதி. பல இருக்குதுன்னு சொன்னால் இதுலேருந்து இது வேறுபடுத்தி காமிக்கிறதுன்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் உபாதின்னு. இந்த உடம்பு தான் உபாதி. அதுதான் நமக்கு வழக்கத்தில் கூட சொல்லுவாங்க, உடம்பே உபாதி தான் சொல்லுவாங்க. எனக்கு உபாதையாக இருக்குது அப்படிம்பாங்க. உபாதையாக இருக்குதுன்னா கஷ்டமாக இருக்குது, வியாதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அவங்களுக்கு இந்த நம்முடைய சமுதாயத்தில் வந்து மக்களுக்கு வந்து இந்த உடம்பே ஒரு உபாதிங்கிற ஞானம் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்குது. இயல்பாகவே தெரியாமலும் சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு உடம்பு, எனக்கு ஒரு உடம்புக்கு உபாதை, எனக்கு உபாதையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பல விதமான உபாதை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பே ஒரு உபாதிங்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை மேம்போக்கம் மறந்து வேறு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதுபோல் இந்த உடம்பை வந்து உடம்பு வேண்டியதான் நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த உடம்பை மட்டும் நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியும்னு சொன்னாக்கா அதுதான் ஞானம்னு சொல்கிறது. அதுதான் அவர் சொன்னார் இங்கே, சேத்திரஜ்யோர் ஞானம் தத் ஞானம். சேத்திரன் சேத்திரஜன். சேத்திரங்கிறது இந்த உடம்பு, சேத்திரஜன்னு சொல்கிறது அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதுன்னு சொன்னாக்கா நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்கிறோம். அது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லைன்னு இல்லை, எங்கும் நிறைந்த ஒரு பொருள் அது. இந்த உடம்புன்னு தனியாக ஒன்று பார்க்கும்போது இந்த உடம்புக்கு வெளியில் இருக்கிறத பார்க்க முடியாது. உடம்புக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லலாம், உனக்கு வெளியில் இருக்குதுன்னு சொன்னாக்கா அது பறந்துபட்டு எங்கேயோ பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்குது. அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இந்த ஆன்மா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆகவே இந்த உடம்பு வேறு, உடம்புக்குள்ளே இருந்து உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படின்னு பாடுவார் அவர். உடம்புக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய அந்த பொருள், மாறாத பொருள், அழியாத பொருள் இருக்கிறது இல்லையா, அந்த பொருளைத்தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் உள்ள வேறுபாடை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான், உணர்றது தான் ஞானம் அப்படிங்கிறது. இது தான் வந்து தத்துவ ஞானம்னு சொல்கிறோம். இந்த தத்துவ ஞானத்தை வந்து ஒரு போர்வையாக சுமையாக நம்ம சுமந்துக்கிட்டு இல்லாமல் என்ன பண்ணணும், அதை கரைச்சி அனுபவமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையில் வந்து நெறியான ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு இதை அனுப்பணும்னா எல்லோரும் ஆசைப்படுறதுக்கெல்லாம் கிடைக்காது. எல்லோரும் ஆசைப்பட்டாலும் எல்லோரும் அந்த ஞான அனுபவம் பெறணும்னு சொன்னாக்கா எல்லாராலையும் முடியாது. அதுக்கு தடையாக இருக்கக்கூடியது அதான் அவர் சொல்லும்போது, நான் நீன இரண்டில்லாமல் நிறைந்து பூர்ணமாக எங்கும் தானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். வரும் இதுக்கு இந்த தடைகள் இருக்குது, 3 விதமான தடைகள் இருக்குது. அந்த தடைகளை வந்து நீக்கிட்டோம்னாக்கா அது எப்போதும் நித்தியமாக ஒளிரக்கூடிய மத்தியான சூரியன் போல் அந்த ஞானம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தடைகள் தான் சந்தேகம், விபரீதம். இந்த மாதிரி தடைகள் நமக்கு வரும். இந்த சந்தேகம் விபரீதம் போக்கணும்னு சொன்னாக்கா விசாரணை பண்ணணும். அவிசார கிருதோபந்தோ விசாரான் மோட்ச போதி. அது வேறு இங்கே ஒன்றுமே வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் காவடி தூக்க வேண்டியதில்லை, கோயிலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, சடங்குகளை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, எதுவுமே அவசியம் இல்லை.
பண்ணணுங்கிறதுக்கு அவங்கவுங்களுடைய மனசுக்கு தகுந்தாப்பில், அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில், அவங்களுடைய பேக்ரவுண்டுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் செய்யலாம். ஆனால் விசாரணை பண்ணாமல் ஞானம் வரவே வராது. பக்தி பண்ணோம்னு சொன்னாக்கா சித்த சுத்தி தான் வரும். அதுக்கு மேலே அதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு சக்தி கிடையாது. நீ உன்னை தயார் நிலையில் வச்சுருக்கும். புத்தியை தீட்சண்யப்படுத்தி உனக்கு உங்ககிட்ட அதுக்கு காரணம் தடையாக இருந்தது அகங்காரம். பக்தியில் அகங்காரம் நாசமாகுது. பக்தியில் அகங்காரம் நாசமாகும்போது அந்த ஜீவன் விசாரணை பண்ணி உண்மையை அறியக்கூடிய பக்குவத்தை பெறுது. அதுக்கு நமக்கு பக்தி வேணும். அந்த அளவுக்கு தான் பக்திக்கு பெருமையை தவிர, பக்தியினாலேயே இறைவனே நம்ம கற்பனை பண்ணக்கூடிய இறைவன், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்ம கருத்துறமோ, அந்த இறைவன் கீழே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மோட்சங்கிற எங்கேயோ ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, அங்கே வாப்பா நான் அவனை அழைச்சிட்டு போகிறேன்ட்டு அழைச்சிக்கிட்டெல்லாம் போக மாட்டார். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உனக்கு. ஆனால் இறைவனை நான் நினச்சி அதனால் ஆனந்தமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன்னாக்கா இருக்கலாம். அதனால் முக்தி கிடைக்காது. நித்தியமான முக்தின்னு சொல்லக்கூடிய சம்சாரம் விடுபட்டு போகணும்னு சொன்னால், இன்னுமே பிறவி நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, எது பிறந்தது எது அழியுது அப்படிங்கிற ஞானம் நமக்கு வேணும். உண்மையிலே பார்க்க போனால் ஆத்மாங்கிறது என்றும் பிறக்காது. எங்கு இருக்கக்கூடிய நித்திய பொருள். இந்த உடம்பு தான் பிரிஞ்சுது. அதுவும் உடம்பு பிறந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் கூட உபதேசத்துக்காக சொல்கிறது. உண்மையாக பிறக்கவில்லை. யாதும் என்றும் எவ்விடத்தும் பிறத்தல் இறத்தல் எளிதாகும். ஓதும் விவர்த்த ரூபத்தால் அந்த பிரம்மமே உலகாய் வளரும் அப்படின்னு ஞானவாசகன் சொல்லுது. யாதும் என்றும் எவ்விடத்தும் பிறத்தல் இறத்தல் எளிதாகும். ஒரு காலத்துலேயும் எதுவுமே பிறக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம், பிறந்துட்டோம், ஞானம் அடைஞ்சு இனிமேல் பரவாம நிலைக்கு போகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது பொய். ஏன்னா உண்மையிலே பிறக்கவே இல்லை. நான்கிறதே இல்லை. நான்கிறது வெறும் கற்பனை. இது எப்படி உங்களுக்கு தெரியுது கற்பனை தானா அப்படின்னு பார்த்தா, தினம் நீங்கள் தூக்கம் போகிறீங்க. தூங்க போகும்போது உங்களுடைய இந்த விவகாரங்கள் எல்லாமே சுத்தமாக அழிஞ்சு போகுது. இல்லவே இல்லை. மறுபடியும் நீங்கள் முடித்த பிறகு தான் அது எல்லாமே வருது. அப்போது 28-24 மணி நேரத்தில் சுமார் 8 மணி நேரம் இந்த நீங்கிற வியக்தியே இல்லை. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. அது முக்காலத்துலேயும் அது போல தான் இருக்குது. ஆனால் அஞ்ஞானம்ங்கிறத ஒரு போர்வை மாயை வடிவில் மாயையுடைய சமஷ்டியில் அதை மாயைன்னு சொல்கிறோம். நம்ம வியஷ்டியில் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது அஞ்ஞானம்னு சொல்கிறோம். அந்த அஞ்ஞானம் இப்போ எப்படின்னா ஜீவபாவத்தை தானாகவே கற்பனை பண்ணிக்குது. ஏன்னா விவகாரம் பண்ணணும். ஆரம்பத்தில் பகவான் அது வேதங்களில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இருந்த இந்த அதை ஏக்கமேவா அத்விதீயம் பிரம்மன்னு சொல்லக்கூடியது இருந்தது இல்லையா, அதுலேருந்து சிருஷ்டி உண்டாச்சுது. அந்த ஒன்றிலிருந்து தான் இந்த சிருஷ்டியே வந்தது. ஏன் சிருஷ்டி வந்ததுன்னு சொன்னால், அது தானாக இருந்தது, அதுக்கு போர் அடிச்சுது. போர் அடித்து போய் நான் பலவாக ஆகணுன்ட்டு கற்பனை பண்ணிச்சு. அப்போ அது கற்பனை அந்த கற்பனைப்படி அது 1 2ஆக பிளந்தது. அந்த பிளந்தத்தில் ஒன்று ஆண், இன்னொன்று பெண்ணு. அது திருப்பி கூடிச்சு. அதை கூடின பிறகு குழந்தைகள்லாம் பிறந்தது. இந்த அண்ட சராசரங்கள்லாம் அவங்கள்லேருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சிருஷ்டி கிரமத்தை வேதம் சொல்லுது. எதுக்கு சொல்லுதுன்னா, யாருக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் சத்தியம்ங்கிற பாவனை இருக்குதோ அவங்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் இல்லையா. இல்லவே இல்லைன்னு சொன்னாக்கா, இல்லை நான் பார்க்குறேன்னா இது இருக்குது, இந்த பொருள் வேறு இந்த பொருள் வேறுன்னு எனக்கு தெரியுது, ரெண்டும் ஒன்றுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னுட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அதை கேட்குறதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்த கதையை ஆரம்பிக்கும்போது, இறைவன்லேருந்து தான் தோன்றுச்சு. எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜீவன பெர்விஷந்தி அப்படின்ட்டு, யாரிடமிருந்து இந்த உலகம் தோன்றியதோ, யாரால் இது நிலை பெற்று இருக்கிறதோ, யாரிடம் இது மீண்டும் போய் லயமாகிறதோ அவன்தான் அந்த பரம்பொருள், நித்தியமான பொருள் அப்படின்ட்டு வேதங்கள் சொல்லுது. எல்லா வேதங்கள்லேயும் நீங்கள் எல்லா உபநிஷத்துலையும் பார்த்தீங்கன்னா சொல்லும், இந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்லுது. பிரபஞ்சம்னுட்டு ஒன்று இருக்குது, அது உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் இது அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு சமாதானம் சொல்லி அவங்கள விசாரணை பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது. எடுத்த உடனே இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க முடியாது. அனுபவம் அப்படி இல்லை. ஸோ நம்ம அந்த அனுபவத்தை ஒட்டி பொருள்கள் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருள்களுக்கு தோற்றம் இருக்கணும். தோற்றம்னாக்கா
இது காரியம். அப்போ காரணம் ஒன்று இருக்கணும். அது காரணம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இறைவன் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா அனைத்துமாக இருக்கக்கூடியது இறைவன் ஒன்று தான். முழுமையாக இருக்கக்கூடியவன் இறைவன் ஒன்று தான். பாக்கியெல்லாம் அல்பர்கள், துண்டாக இருக்கிறது. அப்போ அந்த பூரண பொருள்லேருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லணும். வந்திருக்குன்னா உண்மையிலே வந்திருக்குன்னா உண்மையிலே வரல, மித்தையாக வந்திருக்கு. மித்தையாக வந்திருக்கிறத எப்படி போக்குறது அப்படின்னு சொன்னாக்கா, அது மித்தைங்கிற ஞானம் நமக்கு வரணும். எது எப்போ மித்தைங்கிற ஞானம் வருதோ அப்போ இதுக்கு இந்த கேள்வி மறுபடியும் நம்மக்கிட்டேருந்து எழவே எழாது. நம்முடைய சொரூபம் அப்போ பளிச்சென்றுட்டு நமக்கு தெரியும். அப்போ நம்ம அதில் லயமாக இருப்போம். அப்போ அந்த கேள்வியை கேட்குறதுக்கு இல்லை. அங்கே பிரபஞ்சமே தோன்றவே இல்லையே. ஞானிக்கு பிரபஞ்சம் தோன்றலைங்கும்போது அவன் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துன்னு கேள்வி கேட்க போகிறதில்ல. இப்போ நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் அஞ்ஞானத்தில் கேட்குறதுனால ஞானிகள் அஞ்ஞானியாட்டம் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. இதெல்லாம் கதை, கட்டுக்கதை. இந்த மாதிரி இருக்குது, வந்தது அப்படின்ட்டு. அதான் கௌடபாத காரிகைன்னுட்டு மாண்டூக்கிய உபநிஷத்துக்கு கௌடபாதர் உரை எழுதியிருக்கிறார். அதில் முடிவாக சொல்கிறது, ந கிஞ்சின்ன ஜாயத்தே, எதுவுமே என்றைக்குமே பிறக்கவே இல்லை. சம்பவோ அஸ்ய ந வித்தியதே, அந்த மாதிரி இருக்க வேணும். இப்போ இது உலகம் தோன்றணும், இது பிறக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, வர வேண்டிய அவசியமே கிடையாது. எது உத்தமமான சத்தியம்னா, சத்தியம் என்னன்னு சொன்னால், உத்தம சத்தியம் என்னன்னு சொன்னால், என்றைக்கு எதுவுமே தோன்றவும் இல்லை, பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, இதெல்லாம் வெறும் கற்பனை அப்படின்ட்டு தீர்மானமாக எவனுக்கு இந்த ஞானம் வருதோ அதுதான் உண்மையான ஞானம். அது வரைக்கும் இப்போ நம்ம இப்போ விவகாரத்துக்காக சொல்லதை வேதங்களில் சொல்லுது. வேதங்கள் தான் ஆரம்பத்திலே முதல் சுலோகத்திலே தான் கேட்குறாரு. ஞானம் எப்படி வருது? கதம் ஞானம் ஆப்னோதி. ஜனகர் அஷ்டாவக்ரத்துக்கு கதம் ஞானம் ஆப்னோதி, கதம் முக்திர் பவிஷ்யதி, முக்தி எப்படி அடைகிறது? வைராக்கியம் ச கதம் பிராப்தம் ஏதத் புரூஹி மம பிரபோ, எப்படி வைராக்கியத்தை அடைகிறது அப்படின்ட்டு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, முக்திம் இச்சசி தே தாத்தான்னு சொன்னாக்கா குழந்தாயின்ட்டு அர்த்தம். முக்தி மிச்சசி, உனக்கு முக்தியில் நாட்டம் இருந்துன்னு சொன்னாக்கா, விஷயான் விஷவத் தஜ, வெளியில் இருக்கிற பொருள்களெல்லாம் விஷமாக பாரு. விஷயான் விஷவத் தஜ, க்ஷமா ஆர்ஜவம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குணங்கள்லாம் க்ஷமைங்கிறது பொறுமை, ஆர்ஜவங்கிறது நேர்மை. நேர்மைன்னு சொன்னாக்கா எந்த நிலையிலையும் தான்கிற தன்னுடைய அகங்காரத்துக்கு அணுவளவு கூட தீனி போடாமல் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையில் எது செஞ்சாலும் அது எந்த ஜீவனுக்கும் எந்த விதமான துன்பத்தையும் கொடுக்காது. எனக்கு நானே துன்பத்தை நான் தேடிப்பேனா, அதை போல் நேர்மைன்னு சொன்னாக்கா அந்த எண்ணத்தோடு எல்லா செயல்களும் இருக்கணும். க்ஷமா ஆர்ஜவம் தயா தோஷம் சத்தியம் பியூஷவத் பஜ, பாயசம் கணக்காக சாப்பிடணுமா அதை. எதை? க்ஷமா ஆர்ஜவம் தயை, உள்ள உயிர்களிடத்தில் தயை. அதாவது முடிவாக நீங்கள் போகும்போது தயைங்கிறதும் அவசியம் இல்லை. இங்கே தயை கிடையாது. ஏன்னா தனியாக ஒரு உயிரே இல்லையே. இருக்கிறது நான் தான் இங்கே இருக்கும்போது, நான் அனைத்துமாக இருக்கிறேங்கும்போது தனியாக ஒரு உயிர் இல்லை. அங்கே கஷ்டப்படுற உயிரும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிற உயிரும் கிடையாது, எல்லாமே ஒரு கற்பனை. அந்த நிலையில் தயைங்கிறது கூட அர்த்தம் இல்லை. ஆனால் எப்போ தனி வியக்திகள் உனக்கு தெரியுதோ, உனக்கு அனுபவப்படுதோ, அந்த முழுமையான ஞானத்தை நீ அடையாமல் விவகார உலகத்தில் நீ எது வரைக்கும் இருக்கிறியோ, அப்போ உனக்கு ஞானம் வேணும்னு நினச்சின்னு சொன்னாக்கா தயைன்னுட்டு இருக்கணும். உயிர்களிடத்தில் காருண்யம் இருக்கணும். அதுக்காக வள்ளலார் ஜீவகாருண்யம் ஒன்றே போகிறோன்னார். அது ஒன்றே போகிறோன்னு சொன்னால் அதை மிகைப்படுத்தி சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றே போகிறோன்னா அது இருந்துட்டுனாக்கா முக்தி கிடச்சிடாது. அது இல்லாமல் கிடைக்காது. அதனால் நீ அங்கே நுழைஞ்சின்னு சொன்னால் அது தானாக உன்னை இழுத்துக்கிட்டு போடும். இந்த அனுபவம் உனக்கு இந்த தயைங்கிறது ஒன்று வந்துன்னு சொன்னாக்கா உனக்கு அது உன்னை நேரடியாக அந்த பிரம்மானுபவங்கிற நிலைக்கு கொண்டு போய்விடும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஆகவே முதல்ல நம்முடைய கருவி கரணாதிகள் சுத்தமாகணும். ஞானம் வேணும்னு சொன்னால், முக்தி அடையணும்னு சொன்னால், முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் பொய் அப்படிங்கிறத ஸ்திரப்படுத்தணும். இந்த உலகம் பொய்ங்கிறத ஸ்திரப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் விவகாரத்தில் இல்லை ஏதோ ஒரு உண்மை இருக்குது,
இது உண்மையாட்டம் தெரியலையே, இதுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிற விசாரம் வேணும். நித்திய வஸ்து விவேகம் முதல்ல அது வேணும். எல்லாமே நித்தியம், இதெல்லாம் சத்தியம்தான், இதெல்லாம் உண்மைதான் நினச்சவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு யாரும் எந்த ஞானத்தையும் புகட்ட முடியாது. அவனுக்கு என்ன தேவையே இல்லை. அவன் தான் இதுதான் சத்தியம் நினச்சிட்டு இருக்கிறானே. அதுக்காக நித்தியானஸ்து விவேகம்ங்கிறது ரொம்ப முதல்ல வேணும். அதான் ஞானவாசியத்தில் தான் அதை முதல்லையே அதான் சொல்கிறாரு. இந்த சாஸ்திரம் யாருக்குன்னு சொன்னால் முழு மூடனுக்கும் கிடையாது, முற்றுமுணர்ந்த ஞானிக்கும் கிடையாது. முற்றுமுணர்ந்த ஞானிக்கு சாஸ்திரம் தேவையே இல்லை. முழு மூடனுக்கு சொன்னாலும் புரியாது, கேட்கவும் போகிறதில்லை, அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த ரெண்டும் கெட்டான் நிலையில் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் சாஸ்திரம். நம்ம முன்னாடி சொன்னது போல் சாஸ்திரங்கிறது ஞானிக்கு ஒரு காலத்துலையும் கிடையாது. அந்த நிலையில் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்ககிட்ட உபதேசத்தை யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எது நல்லது கெட்டதுங்கிறது நன்று தீது என்று என்னார் சாட்சி நடுவான சீவன் முக்தன்ட்டு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நல்லது கெட்டதெல்லாம் விவகாரத்தில் இருக்குது. இதுக்கு விவகாரத்துக்கு அப்பாற்பட்டது. அவ்விவகாரியம்னு பேர், ஆன்மாவுக்கு பேர் அவ்விவகாரியம். விவகாரியம்னு சொன்னால் வியன்னா அழிவு, விவகாரியம்னா செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அழிந்துக்கிட்டே இருக்குது. அந்தந்த நேரம் அழிந்துக்கிட்டே இருக்குது. எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அந்த செயல் அழிந்து அது வேறு ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவ்விவகாரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மா இருக்கிறது எந்த விதமான விவகாரத்துக்கும் உட்படாதது. அது எந்த விவகாரத்துக்கு உட்படாதுன்னு சொன்னாக்கா அதில் மாற்றமே கிடையாது. அதுக்கு தனி தோற்றம், ஏமாத்துற தோற்றம்னு தனியாகவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூரண பொருள் அது. அந்த பூரண பொருளில் இந்த விவகாரமே இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே எந்த விதமான சுகம், இது தனியாக சுகம்னு கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை உலகத்திலேயே சுகமாக இருக்கிறதுன்னு சொன்னாக்கா எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் ஒரு துக்கம் இல்லாத இருக்கிற நிலையை சுகம்னு சொன்னதுனால அதை சொல்கிறாங்க. தனியாக சுகம்னா வேறு ஏதோ ஒரு மாதிரி அது ஒரு சுகம்னு இல்லை. சுகம்னா தன்னுடைய சொரூபமே சுகம்தான். சுகம்னு சொன்னால சுகம்னாக்கா ஆகாயம், நிர்மலமான ஆகாயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம சொரூபம். நம்ம சொரூபத்தில் எண்ண அலைகளே இல்லை. எண்ண அலைகள் இல்லாமல், எண்ண அலைகள் எப்போ வரும்? ஏதாவது செய்யணும், ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல எண்ணங்கள் வரும். அதை நம்ம செயல்படுத்தணும். முதல்ல எண்ணங்கள், அப்புறம் செயல்கள் வந்த பிறகு அதோடு நம்ம பந்தப்படுறது. அந்த பந்தப்படுறதுனால நமக்கு துன்பங்கள், இந்த துன்பங்கள் இன்பங்கள்னால அதுதான் சம்சாரம். அதுதான் உலகத்தை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய இது இறப்பு, அப்புறம் ஒரு பிறப்பு, இப்படியெல்லாம் சம்சாரம் வர்றதுக்கு காரணம் மனம்தான். நம்ம மனசை சுத்தப்படும். மனமேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தா விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். எந்த விஷயத்தை பற்றியும் நினைப்பே மனசில் இல்லாமல் நிச்சலமாக மனசு இருக்கணும். நமக்கு மனசு வேணும், மனசு இல்லாமல் முடியாது. மனசு தான் நமக்கு பண்ணக்கூடிய அநியாயத்தெல்லாம் பண்ணதெல்லாம் இந்த மனசு தான். இந்த மனசனால தான் நம்ம வீணாக போனோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த மனசை வச்சுக்கிட்டு தான் நீ முக்தியும் அடைய முடியும். இந்த மனசு விட்டு, மனசு இல்லாட்டி உனக்கு வேறு சாதனமே இல்லை. பந்தா விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். விஷயத்தோட ஆசக்தி இருக்கிறது தான் பந்தம். விஷயத்தோட பற்று இருக்கிறது. விஷயத்தோட பற்று இருக்குது. ஏன் அதோட பற்று இருக்குன்னா அந்த பொருள் எனக்கு தேவைப்படுது, அந்த பொருள்னால தான் நான் வாழ முடியும், அந்த பொருள்னால தான் நான் சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது பேதம். இது அடிப்படையில் அந்த அத்வைதத்துக்கு நேர் எதிர்நிலையில் இருக்கக்கூடியது. பல பொருள்கள் இருக்குது அப்படின்னு. அதுதான் ஞானம் வச்சுட்டு இன்னொன்று இடத்துல சொல்லுது, பேதமுறு புந்தியே மாயை ஆகும், பெரிது வருந்தியும் இதனை போக்கல் வேண்டும். பேதமுறு புந்தியே மாயைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பேதம் பார்க்குறது இருக்குது பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களெல்லாம் பிரித்து இது நல்லது, இது கெட்டது, இது பெருசு, இது சின்னது, இது சுகம் கொடுக்கக்கூடியது, சுகம் கொடுக்கக்கூடாதது, ஆண் பெண், இப்படியெல்லாம் பலவிதமான பேத புத்தி இருக்கிறது இல்லையா. இந்த பேதம் ஒரு புந்தியே மாயாகும், பெரிதும் வருந்தியும் இதனை போக்கல் வேண்டும். போதமுறு பெற்றினாலென்று இம்மாயை பொருநதியின் கரை தோன்றா. போதமுறு பெற்றினாலன்றின்னு போதம்னு சொன்னாக்க அந்த ஆத்மபோதம் தானாக இருக்கக்கூடிய தன்னுடைய சுரூபத்தில் நிலைத்து இருக்கக்கூடியது, எந்த விவகாரமும் அற்றது, தோற்றம் ஒடுக்கமற்றது, பிறப்பு இறப்பு அற்ற நிலை இருக்கக்கூடியது இல்லையா. அசையாத பிரஜான கணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சொரூப நிலை, அதுதான் போதம்னு சொல்கிறது. அந்த போதத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அது சச்சிதானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய போதம்.
பரிபூரண ஆனந்த நிலை. பரிபூரண ஆனந்த நிலைன்னா எந்த குறையுமே இல்லை, பரிபூரணமாக இருக்குது. அதில் அசைவே இல்லை, கொஞ்சம் கூட அசையலை, மலை போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற போதமுறு பெற்றனாலன்றி இந்த மாயை பொருநதியின் கரை தோன்றா. மாயையுடைய எல்லையை வந்து உன்னால் தாண்ட முடியாது இந்த போதம் பெற்றால் ஒழிய. இம்மாயை பிறப்பிடம் ஏதன்னல் வேண்டா. இந்த மாயை எங்கேருந்து வந்ததுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. இது அழிந்தால் இது இயல்பு தெரியுமன்றே. அது இல்லை. இந்த போதத்துக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னாலே நீ அங்கே ரெண்டாவது ஆளே இல்லை. அவன் எவங்கிட்ட நீ கேட்குறதுக்கு இல்லை, அங்கே குரு இல்லை, சிஷ்யன் இல்லை. நீ என்ன எனக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகமே இல்லாங்கும்போது எங்கள் கேள்வி எங்கேருந்து வருது? ஏன்னா நீ உன்னுடைய பூரண நிலையில் நித்தியமாக இருக்கக்கூடிய சொரூப நிலையில் நீ சாட்சாத்காரத்தில் இருக்கிற அந்த நிலைக்கு நீ போயிட்டின்னு சொன்னால் அங்கே உனக்கு சந்தேகங்கிட்டு வரலை. அங்கே மாயையே இல்லை. மாயை எப்போ வந்தது, எப்போ போச்சு, ஏன் வந்தது, இந்த கேள்விக்கெல்லாம் அங்கே வேலை இல்லை. எங்கே வருது, எவ்வளோ நாள் வரைக்கும் உனக்கு அஞ்ஞானம் இருக்குதோ, அஞ்ஞானம் லேசம் கொஞ்சமாவது அஞ்ஞானம் இருந்துன்னு சொன்னால் அதை மாயைன்னு சொல்லணும், மாயையினால் இருக்குதுன்னு சொல்லணும். அது நான் முன்னாடியே சொன்னது போல் அத்தியாரோப அபவாதாபியாம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே. பிரபஞ்சமே இல்லை, உண்மையே இல்லை. அத்தியாரோபம் பண்ணி பின்னாடி அபவாதம் பண்ணுறதுக்காக சொன்னது. இந்த உலகம் இருக்குது, சிருஷ்டி இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லி ஏதோ வாய்மானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தின்ட்டுலாம் தைத்துருவ பண்ணி சொல்லுது. எதில் இருந்து இந்த உலகம் வந்தது, இந்த உலகம் எதிலே நிலை பெற்று இருக்கிறது, இந்த உலகம் எதிலே லயமாகிறது அப்படியெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் உண்மை போல் ஏதோ உலகம்னுட்டு ஒன்று வந்தது, அது வந்து இருக்குது, அது அப்புறமா லயமாக போகுது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு இருக்குது இல்லையா. இந்த எண்ணங்கள் எல்லாமே சரி ஆமாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி அபவாதம் பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இல்லை. நிஷ்பிரபஞ்சம், அது நிராகாரமாக இருக்கக்கூடியது, அவயவமாக இருக்கக்கூடிய சொரூபம். இது அதில் வந்து தோற்றம் மறைவுலாம் கிடையாது. அது அங்கே துக்கம் இல்லை. இதில் இது அறிவுக்கு அப்பாற்பட்டது, அறியப்பட்ட பொருள்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு பின்னாடி நம்ம தீர்மானம் பண்ண போகிறோம். அந்த தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஸ்திரம் வந்து நமக்கு பாலானாம் சுகபோதாய பாலர்கள்னு சொன்னாக்கா அறிவில் இளையவர்கள், அவர்களுடைய போதத்தை உண்பு பண்ணுறதுக்காக இந்த கற்பனை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது. நம்ம கைவில் நுண்ணி தான் அழகாக அதை தான் சொல்லுது. அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் யுக்தியால், இந்த உண்மையில் இல்லது, இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தி உனக்கு நீ ஒரு பூரண பொருள்னுட்டு பின்னாடி சொல்கிறதுக்காக முன்னாடி இப்போ நீ எங்கே இருக்கிறியோ இந்த இருக்கிற இடத்துலையே உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி படிப்படியாக கையை பிடிச்சி உன்னை இழுத்துக்கிட்டு போகுது. போய் கடைசியில் என்ன சொல்லுது, இது எல்லாத்தையும் அழிச்சிடுது. ஒரு இது சொல்லுவாங்க, இந்த கேரளாவில் 19-20 ஒரு 19 தான் நினைக்கிறேன். 19 குதிரையை வந்து பங்கு போட்டு 3 பேருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்குது, 3 பேருக்கு பங்கு போட்டால் 19 போட முடியாது. சரி, ஒரு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி 20 வச்சுக்கிட்டு அதை பிரித்தா வந்துடும். பிரித்த பிறகு அந்த ஒன்று அப்படியே நிற்கும். இவங்க 3 பேருக்கும் பிரித்து 3 பிள்ளைங்களுக்கும் இதை பிரித்து கொடுத்துடலாம். அந்த ஒன்று இடையில வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. கணக்குக்காக அதை கூப்பிட்டுக்கிட்டோம். உண்மையில் அது வந்து இந்த நம்ம எண்ணிக்கையில் இல்லை. ஆனால் இந்த 19 வந்து 3 பேருக்கு சரியாக பிரித்து கொடுத்துறோம். இந்த ஒன்று இடையில வந்ததுனால கடைசியில் யார்கிட்டேருந்து வாங்கணுமோ அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துரும் இரவல் வாங்கினதை. அதை போல் இல்லாத ஒரு கற்பனையை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறதாக உங்களை நம்ப வச்சு, ஏன்னா நீ நான் ஆல்ரெடி நம்பியிருக்கேன், உன் வழியிலேயே போகும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த நிலையில் கொண்டு போய் கடைசியில் விடும்போது அங்கே குரு கிடையாது, அங்கே சிஷ்யன் கிடையாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் குரு உண்டு. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த சன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கு உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன். என்னால் ஒன்றும் செய்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன செய்யணும், யாருக்கு செய்யணும், இன்னொரு ஆள் இருந்தாலும் செய்யணும். குரு சிஷ்யனான சிஷ்யன் குருவாயிட்டான், குரு சிஷ்யன் ஆகிட்டான், ரெண்டும் ஒன்றாயிட்டுது. தனியாக அங்கே அந்த நிலையில் வந்து குரு வேறு சிஷ்யன் வேறுன்னு கிடையாது.
ஆனால் வந்து விவகாரம் பண்ணணும்னு சொன்னாக்கா நீ வந்து அந்த குரு பூஜை அது இதெல்லாம் பண்ணி பாக்கி பேருக்கு வந்து குருவனுடைய மகிமையை சொல்கிறதுக்காக நீ பண்ணி தர. உண்மையிலேயே ஒரு குருவும் கிடையாது, ஒரு சிஷ்யம் கிடையாது. உன்னுடைய அறியாமை எப்போ நீங்குதோ, நீ உன்னுடைய அறிவு வடிவமாக நீ எப்போ மாறுறியோ அப்போ பரிபூர்ணமாக இந்த ஏற்றத்தாழ்வுகள் கற்பனைகள் எல்லாமே கரைஞ்சி போயிடுது. அதுதான் நம்முடைய முடிவான சொரூப நிலை. இந்த சொரூப நிலை திடப்படணும்னு சொன்னால் நம்ம முன்ன சொன்னது போல் நம்முடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பொய் தான். அந்த மாதிரி ஒழுக்கம்னுட்டுலாம் ஒன்றும் கிடையாது தான். ஆனால் பொய்க்கு பொய்யால் தான் வந்து தீர்வு காண முடியும். பொய்யான உலகத்தில் பொய்யான கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம தீர்வு காண முடியும். அதுக்கு மெய் வராது. மெய்க்கு வந்து இயக்கமே கிடையாது. மெய் வந்து அது தானாக இருக்கக்கூடியது. அது எங்கேயும் இறங்கி வந்து உனக்காக இறங்கி வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. பொய் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். பொய்யான உலகத்தில் நம்ம இருந்தால் கூட இந்த பொய்யை வச்சுக்கிட்ட விசாரணை பண்ணி, பொய் விசாரணை, பொய் நூல், பொய் குரு, நீயும் பொய், அதுவும் பொய், எல்லாம் பொய், அந்த பொய்க்குள்ளேயே இருந்து மெய்யை பார்க்கணும். இதுதான் வந்து வேதாந்தத்தினுடைய முடிவான ஒரு நிலை. இதுதான் இது பூரண நிலைன்னு சொல்லக்கூடியது. அந்த பூரண அனுபவ நிலையில் வந்து எந்த பேதமும் இல்லை, அங்கே இறைவனும் இல்லை. இறைவன் வந்து எப்போ வந்திருக்குன்னு சொன்னால், இந்த உலகம் இருக்குதுன்னு சொன்னால் உலகத்துக்கு ஒரு காரணகர்த்தா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரனுங்கிற ஒரு கற்பனை தான். ஈஸ்வரன் கற்பனை. ஈஸ்வரன்னா யாருன்னு சொன்னாக்கா அந்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது. மாயை எங்கேருந்து வந்ததுன்னா மாயை கடைசியில் இல்லைன்னு வரப்போகுது. நம்ம முன்னாடி சொன்னது போல் மாயை இல்லை. இப்போ முன்னாடி இரவல் வாங்கிக்கிறோம் மாயையை. உண்மையிலே மாயையே இல்லை. மாயை இருக்குதுன்னு இரவல் வாங்கிக்கிட்டு மாயை இருக்கிறதா சொல்லி எல்லா கதையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் வந்து நீ பரிபூர்ணமான சாந்த நிலைக்கு நீ போகும்போது மாயை எங்கே போச்சுன்னு இல்லை, நீயே கேள்வி கேட்க போகிற இல்லை. இவ்வளோ நாள் இது பண்ணிக்கிட்டு இருந்த மாயை எங்கே போச்சு? மாயை இல்லை, எக்காலத்துலேயுமே இல்லை, முக்காலத்துலேயும் மாயை இல்லை. இருக்கிறதாக நம்ம கற்பனை பண்ணோம். ஏன் பண்ணோம்? நம்ம அஞ்ஞானத்தில் இருந்தோம். அஞ்ஞானத்தில் இருந்ததுக்கு விளக்கம் பண்ணணுன்னாக்கா மாயை வேண்டி இருக்குது. அதுக்காக நம்ம கூப்பிட்டு விட்டோம். அதுக்கு பிறகு ஞானம் வந்த நிலையில் மாயையும் தன்னுடைய தன்மையை சுத்தமாக இழந்து ஞான வடிவாகவே எஞ்சி நிற்கும், பூரணமாகவே எஞ்சி நிற்கும். அந்த நிலையில் வந்து நம்ம ஈஸ்வரனும் பிரம்மமும் மாயையும் சேர்ந்து ஈஸ்வரன் சொல்கிறோம். காரியங்களை செய்யணும்னு சொன்னால் பிரம்மம் செய்ய முடியாது. மனம் செய்கிறதுக்கு அது அகாரியம், அது அவிகாரியம். அதனுடைய தன்மை எப்படின்னு சொன்னாக்கா எந்த செயலுக்கும் அது லாயக்கில்லாதது. அது எந்த செயலுக்கும் லாயக்கில்லாது. அதனால் பிரம்மம் ஒன்றும் பண்ணாது. பிரம்மம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் மாயையோடு கூடி தான் பண்ணணும். அந்த மாயை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அது அந்த பிரம்மத்தோட ஒரு சக்தி. அது அந்த சக்தியை வந்து நீ ஆராய்ந்து பார்த்த பிறகு முடிவு நிலையில் அந்த சக்தியினுடைய வெளிப்பாடே இல்லாமல் நீ பூரண பிரம்மமாக இருக்கும் பொழுது இந்த கேள்வி பதில் இல்லாமல் போடும். எந்த கேள்வியும் நமக்கு இல்லாமல் பரிபூர்ண திருப்தி நிலையில் எந்த கேள்வியும் இல்லை. அதுதான் பூர்ணமான ஒரு நிலை. அதை தான் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத்து பூதனம் பூர்ணமுதச்சேத்தி பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவா விசேஷத்தேன்னுட்டு அந்த சாந்தி ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம். அது எப்படி இருக்க முடியும்? இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம். பூர்ணத்துலேருந்து பூர்ணம் வந்தது, பூர்ணத்துலேருந்து பூர்ணத்தை எடுத்த பிறகு பூர்ணமே இருக்குது. இது நல்லா இருக்குது அந்த கதை அப்படின்ட்டு நமக்கு தோணும். அப்போ எதுவுமே வரல, பூரணத்துலேருந்து எதையும் எடுக்கலை. நீ எடுத்துதான் நினச்சிக்கிட்ட, நீ எவ்வளோதான் பூரணமாகவே இருக்க. இவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம், எப்போதும் பூரணமாக இருக்குது. நான் இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எல்லாமே பூரணம்தான். நீங்கள் நாளைக்கு பூரணம் ஆக போகிறது கிடையாது. இப்போவே பூரணம்தான், பூர்ணமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த அனுபவங்கிறது நிலையாக நிற்கணும்னு சொன்னாக்கா நாம் முன்னாடி சொன்னது போல் சத்சங்கம் தான் நமக்கு வந்து பலம் கொடுக்கக்கூடியது. சத்சங்கஸ்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கஸ்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவ நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. நிச்சலமான தத்துவம், அசையாமல் இருக்கணும் இந்த ஞானம். இந்த ஞானம் இருந்தால் தான் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்திங்கிறது தான் முடிவான நிலை. நமக்கு வந்து விவகாரத்தில் வந்து இப்போ ஞானம் வந்துன்னு சொன்னால் ஒரு ஞானிங்கிறது எப்படி சொல்லணும்? விவேக முக்திகளில் தெரியாது நமக்கு. அவர் எப்படி அந்த व्यक्ति எப்படி இருந்ததுன்னு தெரியாது. தேகம் போன பிறகு, தேகம் இருக்கும்போது தான் இவ்வளவும். இந்த தேகம் இருக்கும்போது அது எவ்வளவுக்கு நம்ம எப்படி சாதாரண மனிதர்களும் சரி ஞானிகளும் சரி எல்லோரும் சேர்ந்து இந்த உடம்பை குளிப்பாட்டி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதை போல தான் ஞானியும் செஞ்சு வச்சுக்கணும். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது.
ஆனால் அவனுக்கு தெரியும் இது வந்து தான் இல்லைங்கிறது தெரியும். அவனுக்கு வந்து அஞ்ஞானிக்கு இதுதான் தான்னுட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் இது தான் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ ஞானம் வந்த பிறகு ஏன் அது இருக்குதுன்னா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தில் விளக்கம் சொல்கிறதுக்கு பிராரப்தம் இருக்கிறதுனால இருக்குது. பிராரப்தம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அது வரைக்கும் அது அந்த உடம்பு இருக்கும். பிராரப்தத்தினால தான் வந்து இந்த உடல் எடுத்துருக்குது. அந்த உடல் போகணும்னு சொன்னாக்கா பிராரப்த கர்மம் அனுபவித்து தான் தீக்கணும். அது அனுபவித்து தீக்கணும்னு சொன்னால் இவன் வந்து அனுபவிக்க போகிற ஞானிக்கு வந்து அனுபவம் கிடையாது. ஞானிக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. ஆனால் சரீரத்துக்கு உலகியலுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லாம் எல்லாம் சரீரத்தை சேர்ந்தது தான். அது அவனுக்குன்னுட்டு கிடையாது. அவனுக்குன்ட்டு அவன் அந்த தனக்கு உள்ள அனுபவமாக அதை நினைக்க மாட்டான். சரீரத்துக்கு அந்த அனுபவம் வந்து அதெல்லாம் நீங்கின உடனே அந்த உடலில் விழுந்துருது அப்படிங்கிறது. அதுவும் கூட ஒரு அஞ்ஞானிகளுக்கு சமாதானத்துக்காக சொல்கிறது தான். பிராரப்தம்லாம் ஒன்றும் தனியாகவே கிடையாது. அதுதான் சொல்கிறார், விதி மதி விதி பெருசா மதி பெருசா அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ரமணர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் விதிமதி விவாகம் விவேகம் இல்லாதவருக்கு தான். விதிமதிப்புக்கு மூலமாக இருக்கக்கூடியது எதுன்னுட்டு ஆராய்ந்தவனுக்கு விதிமதி கிடையாது. விதியை வந்து மதி வெல்லுமா, மதியை விதி வெல்லுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு தான். இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை நீ பார்த்த கையோடைய இது எல்லாமே விட்டு போகுது. அவருக்கு தான். அதான் அவர்கிட்ட சொன்னது போல் ஒரே அஸ்திரம் தான் அவர்கிட்ட. எதை கேட்டாலும் அது யாருக்கு? துக்கமா? அப்படியா? யாருக்கு? எனக்கு தான் சாமி. உனக்குன்னா இந்த உடம்புக்கா? இந்த உடம்புக்கு இல்லை சாமி, இந்த மனசுக்கா? அப்போ அந்த மனசுக்கு துக்கங்கிறத வந்து யார் அறிஞ்சா? மனசுக்கு துக்கம். மனம் வந்து ஜடப்பொருள். அதுக்கு தனக்கு தெரியாது அது. அப்போ அதை அறிஞ்சது யார்? அது அறிஞ்சது யாருன்னு கேட்டு உள்ளே போனாக்கா சொரூபத்துக்கு போன பிறகு கேள்வி இல்லை, பதில் இல்லை, நிலச்சி போய் அதிலேயே நின்றுடும். அவருடைய யுக்தி அதான். வேதாந்தத்திலேயே பலவிதமான முறைகள் இருக்குது. இப்போ அத்வைதம்னு எடுத்துக்க நம்ம சொல்கிறோம் முடிஞ்ச முடிவாக. அத்வைத்திலே 10 விதமான பிரிவுகள் இருக்குது. அதாவது வேதாந்தத்திலேயே துவைதம்னுட்டு இருக்குது, விசிஷ்டாத்வைதம் இருக்குது, அத்வைதம் இருக்குது. நம்மெல்லாம் அத்வைதிகள். விசாரணை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மெல்லாம் வந்து இந்த சபையை சேர்ந்தவங்கள்லாம் வந்து வேதாந்தத்தில் அத்வைத பிரிவை சேர்ந்தவங்க. நமக்கு வேதாந்தம்னு சொன்னாக்கா அத்வைதம் தான் வேதாந்தம். இதிலேயே இந்த அத்வைதத்திலேயே 10 விதமான பிரிவு இருக்குது. முக்கியமாக 3. ஒன்று விவரணம்னுட்டு ஒன்று இருக்குது, இன்னொன்று பாமதி ஒன்று இருக்குது, இன்னொன்று வார்த்திகம்னுட்டு இருக்குது. விவரணம்ங்கிறது வந்து பத்மபாதர்னு அவருடைய 4 சிஷ்யரில் ஒருத்தர் வந்து பத்மபாதர்னு என்கிற ஒரு சீடர் பஞ்சபாதிகான்னுட்டு பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு உரை, அவருடைய குருவுடைய உரைக்கு இவர் ஒரு உரை எழுதியிருந்தார். அதனுடைய இதுபடி அதுக்கு பேர் விவரணம்னு சொல்கிறது. அந்த விவரணப்படி அத்வைதத்தில் ஒரு மாறுபாடு. அதாவது திருஷ்டி சிருஷ்டிவாதம். திருஷ்டி சிருஷ்டிவாதம் சொன்னால் இந்த உலகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா இந்த உலகம் நீ பார்க்கறதுனால இருக்குது. உலகம் முன்னாடி இல்லை, நீ பார்க்குற அதனால் உலகம் இருக்குது. இன்னொன்று வந்து உலகம் முன்னாடியே இருக்குது, நீ பார்க்குற வந்து சிருஷ்டி திருஷ்டிவாதம். இன்னொன்று வந்து அஜாதவாதம். அஜாதவாதம் சொன்னால் நம்ம முன்னே சொன்னது போல் உலகமே இல்லை, என்றைக்கு எக்காலத்திலும் இல்லை, முக்காலத்துலேயும் இல்லை, என்றுமே உலகங்கிறதே இல்லை, வெறும் உன்னுடைய கற்பனை. அது எப்படி நீ உறக்கத்தில் வந்து எந்த பிரபஞ்சத்தையும் நீ பார்க்கலையோ அதே போல் இந்த அஞ்ஞானம்ங்கிறது உனக்கிட்ட வெளிப்படாத இருக்கக்கூடிய நிலையில் நீ இப்போ உனக்கு வந்து உலகங்கிறது அங்கே இல்லை, ஞானத்தில் வந்து உலகங்கிறதே இல்லை அப்படிங்கிற வாதம். இதை வந்து அடுத்தாப்பில் பாமதிங்கிற ஒருத்தர், அவருடைய நேரடி சிஷ்யர் கிடையாது, அவர் உருவாக்குனது. அப்புறம் வார்த்திகம்னுட்டு சுரேஸ்வராச்சாரியார் இவங்க உருவாக்குனாங்க. இப்போ நமக்கு துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம். என்ன வித்தியாசம்னு சொன்னால் துவைதம் வந்து இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னே சொல்லுது. இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தில் தத்துவமசி சோதகோத இது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, ச ஆத்மா தத்துவமசி சுவேதகோதோ இது.
ஆத்மா அதத்துவமசின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் அந்த 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 இறைவனிடமிருந்து தான் இந்த உலகங்கள் எல்லாமே வந்திருக்குது. ஆனால் அதில் அத்வைதம் என்ன சொல்லுது, அந்த இறைவன் நீ தான் அப்படின்னு சொல்லு, தத்துவம் அசின்னுட்டு. இது அதத்துவம் அசின்னு, நீ அது இல்லை, ஒன்றை நீ அந்த இறைவனை நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுது. அதாவது இது அவங்களுடைய தத்துவம் என்னன்னு சொன்னாக்கா, நாம் எப்போதுமே தனி ஜீவன் ஜீவ వ్యక్தியோடு இருந்து பகவானுக்கு சேவை பண்ணி அவனுடைய கைங்கரியம் பண்ணுறது தான் இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிற தத்துவம் அவங்களுக்கு. அதனால் அங்கே ஜீவன் அணு வடிவாக இருக்கிறான். அத்வைதத்தில் ஜீவன் விபுவாக இருக்கான். ஜீவனே விபுவாகத்தான் இருக்கிறான். விபுன்னா எங்கும் பறந்து இருக்கக்கூடியவன். ஈஸ்வரன் எப்படி இருக்கான்னு சொன்னால், இங்கே அவங்களுக்கு சகுணமாக இருக்கிறான். இங்கே அத்வைதத்தில் நிர்குணமாக இருக்கிறான். சகுணங்கிறது கற்பனை, நிர்குணம் அவனுடைய யதார்த்த ஸ்வரூபம். அப்புறம் பந்தம், ஈஸ்வரன் இங்கே சகுனமாக இருக்கிறான், இங்கே அது நிர்குணமாக இருக்கிறான். இங்கே பந்தம் என்னன்னு சொன்னால், பந்தம் நான் ஒரு தனி వ్యక్தி, ஜீவன் எக்காலத்துலேயும் ஜீவன் வேறு தான், ஈஸ்வரன் வேறு தான் அப்படிங்கிறது துவைதம். விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்லுது, இந்த ஜீவர்களும் ஜகத்தும் இறைவனை சார்ந்து இருக்குது, இறைவனுக்கு அவயவம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அங்கே ஜகத்துங்கிறது அத்வைதத்தில் நிஷ்பிரபஞ்சம், உண்மையே இல்லை. அங்கே பலவே இல்லை. ஏன நானாஸ்தி கிஞ்சன, எங்கெல்லாம் பலவற்றை பார்க்கிறானோ அங்கெல்லாம் அவனுக்கு மரணம் காத்திருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. துவைதத்தை பார்க்குறவனுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது வேதாந்தம். இப்படி இந்த மாதிரி சில வேறுபாடுகள் துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம்ன்ட்டு இருந்தால் கூட, அத்வைதத்துக்குள்ளேயே நம்ம சொன்னது போல் ஜீவர்கள் ஒன்றா பலவா அப்படின்னு கேட்டாக்கா, அதில் ஒரு சாரார் ஜீவர்கள்ங்கிறது ஒன்று தான், ஒரே ஜீவன் தான், பலவாக தோன்றுது. இல்லை பல ஜீவர்கள் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முக்தி அடையணும். கடமனும் உபாதி போனால் ககனம் ஒன்று ஆனார் போல் அப்படின்ட்டு இது சொல்கிறாப்புல, அந்தந்த பானை உடைஞ்சதுன்னா அந்த பானை உடைஞ்ச பிறகு அதில் இருக்கிற சந்திரன் மூல சந்திரனோடு போய் சேரும். உடையாத பானையில் இருக்கிறது அங்கேயே தான் இருக்கும். அதனால் ஜீவர்கள் பல தான் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். எது எப்படி போனாலும் சரி, இருக்கக்கூடிய பொருள் முழுமையான பொருள், மாறாத பொருள், நிலையான பொருள், பரிபூர்ணமான பொருள், சாந்தமான பொருள், பிரம்மம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அது நீ தாங்கிறதுலேயும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அத்வைதத்தை பொறுத்த வரைக்கும் துவைதத்தில் அது வேறு நீ வேறு தான். அதுக்கு நீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு சேவை பண்ணி அதனால் நீ சுகத்தை அனுபவிக்கணும். வைகுண்டம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறார் பகவான். நீயும் இந்த உடம்பை விட்ட பிறகு அங்கே போகணும், அங்கே சேவை செய்யணும், அங்கே சுகமாக இருப்ப. ஆனால் ஓ ஆகவே இத்தனை வேறுபாடுகள் இருந்தால் கூட இதெல்லாம் தத்துவ ரீதியான வேறுபாடுகள். நம்ம சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் நமக்கு கை கொடுக்கணும்னு சொன்னால், விசாரணை ஒரு புறம் இருக்கும்போதே நம் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கருவி கரணாதிகள் சாதாரணமாக சொல்லக்கூடிய அகிம்சைங்கன்னு சொல்லக்கூடியது, சத்தியம், உண்மையை தான் பேசுகிறது. எந்த நிலையிலையும் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னாக்கா அது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னுட்டு நம்ம இருக்க முடியாது. ஞானிக்கு இதெல்லாம் பொய்யான உலகம் தானே, அதில் எப்படி பேசினா என்னன்னா இருக்க முடியாது. இங்கே இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்கு இந்த உலகத்தோடு உனக்கு தொடர்பு இருக்கிற வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்தா மனைவி உனக்கு தெரியுது, இன்னொரு பொண்ணை பார்த்தா சகோதரின்னு தெரியுது, இன்னொரு பொண்ணை பார்த்தா அடுத்த வீட்டுக்காரம்மான்னு தெரியுதுங்கிற பேதம் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுக்கத்தை உனக்கு கட்டுப்பிடிச்சு தான் ஆகணும். எல்லாம் ஒன்று தான், 3 பொண்ணு தானே நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இதுக்குள்ளே நியதி. ஞானம் வர்ற வரைக்கும் இதெல்லாம் வேண்டியது தான். ஞானம் வந்த பிறகு உனக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படி பார்த்து உலகம் இருக்கும். இதுக்கெல்லாம் கேள்வி பதிலே கிடையாது. நீ எப்படி இருக்கிறியோ அதை போல் அந்த உலகம் இருக்கும். ஏன்னா நீ பரிபூர்ணமானவன் ஆகும்போது எங்கேயுமே பரிபூர்ணத்தை நீ பார்க்கறதுனால உன்னால் தப்பே செய்ய முடியாது.
உன்னால் உலகத்துக்கு தீங்கு வரவே முடியாது. எந்த ஜீவர்களுக்கும் எந்த காலத்துலேயும் உன்னால் எந்த தீங்கும் வராது. அதனால் அந்த நிலையில் வந்து உனக்கு வந்து சாஸ்திரம் கிடையாது, உபதேசம் கிடையாது. நீ சொல்கிறதெல்லாம் வேதம். உன் வாயிலேருந்து உதறக்கூடிய முத்துக்கள் எல்லாமே வந்து சொற்கள் எல்லாமே வந்து வேதம். அந்த நிலையில் தான் நம்முடைய பரிபூர்ணமான நிலை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மனித பிறவி எடுத்ததுக்கு ஒரு பயன். இல்லாட்டி இந்த மனித பிறவி வீணாக போய் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து இதே சிக்கல்லையே சுற்றி 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 சுழன்றுக்கிட்டே இருப்போம். ஆகவே இந்த ஒரு நல்ல நாளிலே இந்த சிந்தனையை நாம் இங்கே அனைவரும் சேர்ந்து செய்ததற்கு ஒரு வழிவகுத்து கொடுத்த பாலகிருஷ்ணன் குழுவினர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம் உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம்.